மகிமை உண்டாகுவதாக. கர்த்தன பரிசுத்த நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. வேதವನ್ನು ತಿರುಗಿಸಿ யூதாக்கு எழுதிய நிருபம் ಯೂದನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனத்தை இன்றைக்கு வாசிக்க போகிறோம். 5ನೇ ವಚನವನ್ನು ಇಂದು ನೋಡೋಣ. யூதா 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனத்தை 5ನೇ ವಚನ யாராவது சத்தமாய் வாசியுங்கள். ಶಬ್ದವಾಗಿ ಓದಿರಿ. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ದೇವರ ಸಂದೇಶದ இஸ்ரவேலர்களுடைய அவிசுவாசம். ಇಸ್ರಾಯೇಲರ ಒಂದು ಅವಿಶ್ವಾಸ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இஸ்ரேல் ஜனங்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳ ಅವಿಶ್ವಾಸವನ್ನು ಕುರಿತು ஆண்டவர் இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப இந்த யூதாக்கு எழுதிய நிருபம் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ಯೂದನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಮಾತಾಡುತ್ತಾರೆ? ஆண்டவர் சபையில் இருக்கிற எனக்காக உனக்காக ஆண்டவர் இந்த நிருபத்தை எழுதி வைத்திருக்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ನನಗಾಗಿ ನಿನಗಾಗಿ ದೇವರು ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಬರೆದುಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. யூதா நமக்கு என்ன சொல்லுகிறார்? ಯೂದನು ನಮಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஆண்டவர் நமக்கு ஒரே தரம் கொடுத்த விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். ದೇವರು ನಮಗೆಂದು ಕೊಟ್ಟಂತ ಒಂದೇ ಸಾರಿ ಕೊಟ್ಟ ವಿಶ್ವಾಸಕ್ಕಾಗಿ ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋರಾಡಬೇಕು. எதற்காக தைரியமாய் போராட வேண்டும்? ಅದಕ್ಕಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋರಾಡಬೇಕು. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்கள் ಪ್ರವಾದಿಗಳು இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. கள்ள போதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ವಾಕ್ಯವನ್ನು ನಿರಾಕರಿಸಿ ಕಳ್ಳ ಬೋಧನೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அது மட்டுமல்ல, யூதா இப்படியாக சொல்லுகிறார். ಮಾತ್ರವಲ್ಲ, ಯೂದನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, இவர்களுடைய நியாய தீர்ப்பை ஆண்டவர் முன்பாக வேதாகமத்தில் எழுதி வைத்து விட்டார். ಅವರ ಮೇಲೆ ಬರುವಂತ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಮೊದಲೇ ಪೂರ್ವದಲ್ಲೇ ಬರೆದಿದ್ದಾರೆ. யூதா என்ன சொல்லுகிறார்? ಯೂದನು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இவர்கள் இப்பொழுது பாவங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಇವರು ಈಗ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அக்கிரமங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಅಕ್ರಮದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. பொய்யான உபதேசங்களை செய்கிறார்கள். ಸುಳ್ಳು ಉಪದೇಶ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனால் இவர்களை ஆண்டவர் ஒரு நாள் நியாய தீர்க்க போகிறார். ಆಗ ದೇವರು ಇವರನ್ನು ಒಂದು ದಿವಸ ನ್ಯಾಯ அது ತೀರಿಸುತ್ತಾರೆ. என்ன நாள் என்றால், ಯಾವ ದಿವಸ? அவர் வருகையிலே ಆತನ ಬರವಣಿಗೆ, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்த பின்பு ಆತನ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿದ வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே ಬಿಳಿಯ ಸಿಂಹಾಸನದ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನಲ್ಲಿ ஆண்டவர் இவர்களை நியாய தீர்க்க போகிறார் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ದೇವರು ಇವರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರ இவர்கள் தேவனுடைய பக்தியற்றவர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಇವರು ಭಕ್ತಿಹೀನರು ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இவர்கள் தேவனுடைய கிருபையை ಇವರು ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು காம விகாரத்திற்கு ஏதுவாய் புரட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். ನಾಚಿಕೆ ಕೆಟ್ಟ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. மூன்றாவது காரியம், ಮೂರನೆಯ ಕಾರ್ಯ, ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவர்கள் மறுதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಒಂದೇ ನಮ್ಮ ಕರ್ತನು ಒಡೆಯನೂ ಆದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಇವರು ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. கிறிஸ்துவை நிராகரித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿರಾಕರಿಸಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. அப்பொழுது நீங்கள் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், 5, 6, 7ನೇ ವಚನವನ್ನು ನೀವು ನೋಡುವಾಗ யூதா சில வரலாற்றில் நடந்த காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ಯೂದನು ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. முதಲು கீழ்ப்படியாம இந்த இஸ்ரேல் ஜனங்களை, ಅವಿಧೇಯತೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಂತ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು, விசுவாசியாத இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡದೆ ಇದ್ದಂತಹ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ದೇವರು ಏನು ಮಾಡಿದರು? வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களை நியாயம் தீர்த்தார் என்று. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ದೇವರು ಅವರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಿದರೆಂದು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರ சில தேவ தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? ಕೆಲವು ದೇವದೂತರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அவர்களுடைய சரியான இடத்தை விட்டு ಅವರು ತಮ್ಮ ಸರಿಯಾದ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು இவர்கள் அந்த ஜனங்களோட பாவங்களை செய்கிறார்கள். ಇವರು ಜನರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. இவர்களை நியாய தீர்ப்பிற்காக ஆண்டவர் இவர்களை சங்கிலியிலே கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಆಗ ಅವರುಗಳ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗಾಗಿ ದೇವರು ಅವರನ್ನು ಸೆರೆಯಲ್ಲಿ ಸೆರೆಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರ வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுது இந்த சோதம் கொமோரா ಜನರು விபச்சாரத்திலே, வேசித்தனத்திலே, காம விகாரத்திலே ஈடுபட்டார்களோ, ವೇಷಧಾರದಲ್ಲಿ ಹಾಗೂ ಕೆಟ್ಟ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರು ಭಾಗವಹಿಸಿದರು. ஆண்டவர் சோதம் கொமோராவை நியாய தீர்த்தார். ದೇವರು ಸೋದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣವನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಿದರು. அப்ப இந்த இடத்துல நமக்கு யூதா என்ன சொல்ல வருகிறார் என்றால், ಯೂದರು ನಮಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இந்த இஸ்ரவேலர்களை, இந்த தேவ தூதர்களை, இந்த சோதம் கொமோரா ஜனங்களை ಸೋದೋಮ್ ಗೊಮೋರ ಜನಗಳನ್ನು நியாயம் தீர்த்த ஆண்டவர் ನ್ಯಾಯ ತೀರಿಸಿದ
ದೇವರು இந்த கள்ள போதகர்களையும் நியாய தீர்க்க போகிறார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಕಳ್ಳ ಬೋಧಕರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் 100% இவர்களை நியாய தீர்க்க போகிறார். ದೇವರು 100% ಇವರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾನೆ. இவர்களை குறித்து நான் நீங்கள் ஆச்சரியம் படக்கூடாது. ಇದರ ಕುರಿತಾಗಿ ನಾನು ನೀವು ಆಶ್ಚರ್ಯ ಪಡಬಾರದು. ஆனால் இப்பொழுது இந்த 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 5ನೇ ವಚನವನ್ನು ನೋಡುವಾಗ ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யார் என்றால் ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಯಾರೆಂದರೆ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತಹ ಒಂದು ಪ್ರಜೆಗಳಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் இந்த ஜனங்களோடு தம்முடைய உடன்படிக்கையை செய்தார். ದೇವರು ಈ ಜನರ ಜೊತೆಗೆ ತನ್ನ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿದರು. இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ಈ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, நான் உங்களுக்கு சில காரியங்களை நினைவு கூறுகிறேன். ನಾನು ಕೆಲವು அந்த ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತರುತ್ತೇನೆ. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ದೇವರು ತನ್ನ ಪ್ರಜೆಗಳನ್ನು எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ எகிப்திலிருந்து அவர்களை ரட்சித்தார். ಐಗುಪ್ತದಿಂದ ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸಿದರು. அதற்கு பின்பு என்ன நடந்தது என்றால் ಅದಾದ ಮೇಲೆ ಏನು ನಡೆಯುತ್ತೆಂದರೆ விசுவாசியாத ஜனங்களை ನಂಬಿಕೆ ದೇವರನ್ನು ನಂಬದೇ ಇದ್ದಂತ ಜನರನ್ನು ஆண்டவர் இவர்களை நியாய தீர்த்து விட்டார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರೇ ಅವರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಿದರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இந்த அவிசுவாசம் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ಅವಿಶ್ವಾಸ ಎನ್ನುವುದನ್ನು ನೋಡುವಾಗ விசுவாசிகளுக்குள்ளாகவும் இருக்கிறது, ವಿಶ್ವಾಸಿಯೊಳಗೂ ಇದೆ, அவிசுவாசிகளுக்குள்ளாகவும் இருக்கிறது. ವಿಶ್ವಾಸಿಯೊಳಗೂ ಇದೆ. இது அவிசுவாசமானது ಅವಿಶ್ವಾಸವಾದ ஒரு மனுஷனை பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க விடாது. ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಅದು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அநேக ஜனங்கள் ಅನೇಕ ಜನರು அவிசுவாசத்தின் நிமித்தம் நரகத்திற்கு போய் விடுகிறார்கள். ಅವಿಶ್ವಾಸದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அவிசுவாசத்தின் நிமித்தம் ಅವಿಶ್ವಾಸದ ನಿಮಿತ್ತ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை காணாமல் போய் விடுகிறார்கள். ದೇವರ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕಾಣದೆ ಹೋಗುತ್ತಾರೆ. இன்னைக்கு நான் நீங்கள் வாழ்க்கையில் அநேக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எழுதிவிட்டோம். எதற்கென்றால் ನಾನು ನೀವು ದೇವರು ಕೊಡುವಂತ ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಯಾಕೆಂದರೆ ஆண்டவரின் மேலே விசுவாசம் இல்லை, ದೇವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் இல்லை. ಅವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲ. அப்ப யூதவானவர் ಯೂದನು இதை எடுத்து இப்படியாக சொல்லுகிறார். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டிருந்தார். ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳನ್ನು ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದರು. ஆண்டவர் அநேக விதமான காரியங்களின் நிமித்தம் ದೇವರು ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು இந்த ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்திருந்தார். ಈ ಜನರನ್ನು ದೇವರು ರಕ್ಷಿಸಿದ್ದರು. ஆனால் இவர்கள் ಆದರೆ ಇವರು ஆண்டவரை விசுவாசியாத காரணத்தினாலே ದೇವರನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡದೇ ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದ ஆண்டவர் இவர்களை அழித்து விட்டார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರು ಇವರನ್ನು ನಾಶ ಮಾಡಿದರೆಂದು ವಾಕ್ಯ அப்ப ಹೇಳುತ್ತದೆ. யூதா இப்படியாக இந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறார். ಯೂದನಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ವಾಕ್ಯ இப்ப ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. யூதா இந்த இடத்துல நமக்கு புதிய டாபிக்கை பேசிக் கொண்டிருக்கிறார். ಯೂದನು ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ಹೊಸದಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் இப்படியாக இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். ಅವರು ಹೀಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ಬರೆಯುತ್ತಾರೆ, நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை எழுதி ನಾನು ನಿಮಗೆ ಕೆಲವು ಸಂಗತಿಗಳನ್ನು ಬರೆದು எழுதுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ಬರೆಯುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. 3வது வசனம் இப்படிப்பட்ட வார்த்தை அந்த இடத்துல இருக்கிறது. ಮೂರನೇದಾಗಿ ಈ ರೀತಿಯಾದ ವಾಕ್ಯ ಇಲ್ಲಿ ಇದೆ. யூதா இப்படியாக அந்த இடத்துல சொல்லுகிறார், ಯೂದನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾನೆ, பிரியமானவர்களே, பிரியமானவரே, நான் உங்களுக்கு எழுத இருக்கையில் ನಾನು ನಿಮಗೆ ಬರೆಯುವುದೇನೆ. அதை போலவே யூதா 5வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೀಗೆ சில ಹೇಳುತ್ತಾರೆ, காரியங்களை நான் உங்களுக்கு நினைவு கூறும்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಕೆಲವು ಸಂಗತಿಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತರಬೇಕೆಂದು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತೇನೆ. இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ಇದನ್ನು ನೀವು ತಿಳಿದಿದ್ದೀರಾ. அப்ப இந்த சபையில நாங்கள் பார்த்தோம் என்றால் ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡುವ நான் நீங்கள் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ನಾನು ನೀವು ಸುವಾರ್ತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ರಕ್ಷಣೆ இந்த ಹೊಂದಿದ್ದೇವೆ. சுவிசேஷத்தை நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ಈ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾನು ನೀವು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು. ஒரு நாளும் இந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு நாங்களே பிரசங்கித்துக் கொள்ள வேண்டும். ಪ್ರತಿದಿನವೂ ಈ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಮಗೆ ನಾವೇ ಪ್ರಸಂಗ இந்த ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. சுவிசேஷத்தை நான் நீங்கள் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். ಈ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಜನಗಳಿಗೆ ನಾವು ತಿಳಿಸಬೇಕು. இந்த சுவிசேஷத்தை நான் நீங்கள் வாழ வேண்டும் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக ಈ ಒಂದು சொல்லுகிறது. ಸುವಾರ್ತೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾನು ನೀವು ಜೀವಿಸಬೇಕೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப யூதா இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லுகிறார்? ಯೂದನಲ್ಲಿ ನಮಗೇನು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உங்களுக்கு ನಾನು இந்த ನಿಮಗೆ சுவிசேஷத்தின் செய்தியை குறித்து ಈ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯ ಸಂದೇಶವನ್ನು நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುವೆ. நீங்கள் இதை நினைவு கூறுங்கள் என்று ನೀವು ಇದನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. யூதா இந்த இடத்துல நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ಯೂದನಲ್ಲಿ ನಮಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, ஏனென்றால் இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் நான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ಈ ಒಂದು ಸುವಾರ್ತೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾನು ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ. இந்த ரட்சிப்புக்குள்ளாக வளர வேண்டும் என்றால், ರಕ್ಷಣೆಯೊಳಗೆ இந்த ಬೆಳೆಯಬೇಕಾದರೆ, கிருபைக்குள்ளாக வளர வேண்டும் என்றால், ಕೃಪೆಯೊಳಗೆ இந்த ಬೆಳೆಯಬೇಕಾದರೆ, ஞானத்திற்குள்ளாக வளர வேண்டும் என்றால் ಜ್ಞಾನದಲ್ಲಿ இந்த ಬೆಳೆಯಬೇಕಾದರೆ சுவிசேஷத்தை நான் நீங்கள் நினைவு கூற ಈ வேண்டும். ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾನು ನೀವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳ
ನಡೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்ப நான் நீங்கள் இதை அறிந்து ತಿಳಿದು ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நான் நீங்கள் வாழ வேண்டும். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ನಡೆಸಬೇಕು. ஏனென்றால் சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பார்த்தீர்கள் என்றால் ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡುವಾಗ எப்பொழுது சத்தியம் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறதோ ಯಾವಾಗ ಸತ್ಯವು ಅವರಿಗೆ ಬೋಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ சிலர் அதை நினைவு கூறுகிறார்கள், ಕೆಲವು ಅದನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, சிலர் அதன் மேல தியானம் செய்கிறார்கள், ಕೆಲವು ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಧ್ಯಾನಿಸುತ್ತಾರೆ, இன்னும் சில பேர் அதை மறந்து விடுகிறார்கள். ಕೆಲವರು ಅದನ್ನು ಮರೆಯುತ್ತಾರೆ. ஆனால் சுவிசேஷமானது மறக்க கூடாத காரியமாக இருக்கிறது. ಸುವಾರ್ತೆಯಾದದ್ದು ಮರೆಯಲಾಗದಿರುವಂತ அதை ಕಾರ್ಯವಾಗಿದೆ. என்றென்றும் நான் நீங்கள் மறக்க கூடாது. ಎಂದಿಗೂ ನಾವು ನೀವು ಮರೆಯಬಾರದು. கற்றுக்கொள்ளுகிற சத்தியத்தை நான் நீங்கள் மறக்க கூடாது. ಕಲಿತುಕೊಳ್ಳುವಂತ ಸತ್ಯವನ್ನು ನಾನು ನೀವು ಮರೆಯಬಾರದು. அதன் மேலே நான் நீங்கள் தியானம் செய்து ಅದರ ಮೇಲೆ ನಾನು ನೀವು ಧ್ಯಾನ அந்த ಮಾಡಿ சுவிசேஷத்தின் வாழ்க்கையை நான் நீங்கள் வாழ வேண்டும். ಅವನು ಸುವಾರ್ತೆಯ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ನಡೆಸಬೇಕು. அப்ப யூதா இந்த இடத்துல ಯೂದನ ಇಲ್ಲಿ 3 விதமான காரியங்களை குறித்து பேசுகிறார். 3 ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು இந்த ಹೇಳುತ್ತಾರೆ. பின்மாற்றக்காரர்கள் ಹಿಂಜಾರಿ ಹೋದವರು, இஸ்ரேல் ஜனங்கள் ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ஆண்டவரின் மேல விசுவாசியாத காரணத்தினாலே ದೇವರನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡದಿದ್ದ ಕಾರಣದಿಂದ ஆண்டவர் இவர்களை நியாயம் தீர்த்தார். ದೇವರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಿದರು. இன்னும் சில தேவதூதர்கள் ಇನ್ನು ಕೆಲವು ದೇವದೂತರು பின்மாற்றம் அடைந்து ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ಹಿಂಜಾರಿ ಹೋಗಿ ಅವರು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದರು. இன்னும் சில பின்மாற்றக்காரர்கள் ಇನ್ನು ಕೆಲವು ಹಿಂಜಾರಿ ಹೋಗಿ பாவங்களில் ஈடுபட்டு ಪಾಪದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ தேவனுடைய நியாய தீர்ப்பு சோதம் குமார மேலே வந்துவிட்டது. ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಸೋದೋಮ್ ಗೋಮರದ ಮೇಲೆ அப்ப ಬಂದಿತು. இந்த இடத்துல யூதா நமக்கு என்ன ಆ சொல்லுகிறார்? ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೂದನು ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? ஆண்டவர் எப்படி வரலாற்றிலே ದೇವರು ಹೇಗೆ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಈ விதமான ஜனங்களை நியாய தீர்த்தாரோ ಈ ವಿಧವಾದ ಜನರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಿದರು. அவர் ராஜ்யத்தை ஸ்தாபித்த பின்பு ಅವರು ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿದ ನಂತರ இவர்களை நியாய தீர்க்க போகிறார் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ಹಾಗೂ ಇವರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. முதலாவது தரம் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? ಮೊದಲು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಬಂದರು? பாவிகளுக்காக அழிக்கப்படும்படியாய், ಪಾಪಿಗಳಿಗಾಗಿ ಹೊಡೆಯಲ್ಪಡುವ பாவிகளை பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படி வைக்கும்படியாய் ಹಾಗೂ ಪಾಪಿಗಳು ಪಾಪದಿಂದ ಮನ ತಿರುಗುವಂತೆ இயேசு அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்தார். ಯೇಸು ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ನಮಗೆ ಕೊಟ್ಟರು. இரண்டாம் தரம் இயேசு எதற்காக வர போகிறார்? ಎರಡನೇ ಸಾರಿ ಯೇಸು ಯಾತಕ್ಕಾಗಿ ಬರ್ತಾರೆ? ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் அல்ல, ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತೆ, ஜனங்களை நியாய தீர்க்கும்படியாய், ಜನರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಂತೆ, நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாய் ತನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವಂತೆ ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಜನರು ನೆನೆಸುತ್ತಾರೆ. இயேசு இரண்டாம் தரம் வர போகிறார், ಯೇಸು ಎರಡನೇ ಸಾರಿ நம்மை ಬರ್ತಾರೆ. ரட்சிக்க வர போகிறார். ರಕ್ಷಿಸಲು ಬರುತ್ತಾರೆ. ஆனால் வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. மனுஷகுமாரனானவர் ಮನುಷ್ಯ ಕುಮಾರ பிதாவுடைய மகிமையிலும் ತಂದೆಯ ಮಹಿಮೆ, நம்முடைய தேவ தூதர்களின் மகிமையிலும் ನಮ್ಮ ದೇವದೂತರ ಮಹಿಮೆ, இந்த உலகத்தை நியாயத்திற்க வர போகிறார் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ಲೋಕವನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಲು ಬರುತ್ತಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இயேசு ಹೇಳುತ್ತದೆ. முதலாவது வருகையிலே ಯೇಸು ಮೊದಲೇ ஒரு குழந்தையாக பிறந்து வந்தார். ಒಂದು ಮಗುವಾಗಿ ಹುಟ್ಟಿ ಬಂದನು. ஆனால் இரண்டாம் வருகையிலே ಎರಡನೇ ಬರವಣಿಗೆ அவர் ராஜாதி ராஜாவாக, ರಾಜಾಧಿರಾಜ, யூதராஜ சிங்கமாக ಯುದ್ಧರಾಜ ಸಿಂಹನ இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வர போகிறார். ಲೋಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತೆ ಬರುತ್ತಾರೆ. பாவிகளை நியாயத்திற்க வர போகிறார். ಪಾಪಿಗಳನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಲು அப்ப ಬರುತ್ತಾರೆ. யூதா இந்த இடத்துல நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், ಅದರಲ್ಲಿ ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவர் கண்டிப்பாக நியாயத்திற்க போகிறார். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನ್ಯಾಯ யார் ತೀರಿಸುತ್ತಾರೆ. பாவங்களிலே வாழுகிறார்களோ ಯಾರು ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ, அவர்களுக்கு பிரியமான வாழ்க்கை யார் வாழுகிறார்களோ, ಆಗ ಅವರಿಗೆ ನಾನು ಪ್ರಿಯವಾಗಿ ಹೇಗೆ ಜೀವಿಸುತ್ತಾರೆ, யார் ஆண்டவரை விசுவாசியாமல் ಯಾರು ದೇವರ ವಿಶ್ವಾಸ மனம் திரும்பாமல் வாழுகிறார்களோ ಮನ ತಿರುಗದ ಜೀವಿಸುತ್ತಾರೆ, இவர்களின் மேலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வர போகிறது. ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು அப்ப ಬರುತ್ತದೆ. முதலாவது யூதா இப்படியாக அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். ಮೊದಲು ಯೂದನು ಈಗ ತನ್ನ ಪ್ರಸಂಗ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ஆண்டவர் நம்முடைய ஜனங்களை, ನನ್ನ ಜನರ, நம்முடைய ஜனம் யார் என்றால் ನನ್ನ ಜನ ಯಾರು? இஸ்ரவேல் ஜனங்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನ. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தேவன் என்ன இந்த ಮಾಡಿದ್ದಾರೆ? இஸ்ரவேல் ஜனங்களை ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು எகிப்திலிருந்து ரட்சித்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ರಕ್ಷಿಸಿದರೆಂದು ವಾಕ್ಯ நான் ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் என்ன சொல்லுகிறோம்? ನಾನು ನೀವೇನು அந்த ಹೇಳುತ್ತೇವೆ? காரியங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯಪಡುವ ஆண்டவருக்கு நானும் நீங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ದೇವರಿಗೆ ನಾವು ನೀವು ಮಹಿಮೆಯನ್ನು ஆனால் சில ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. பேர் இன்னும் அந்த நியாய தீர்ப்பினுடைய வார்த்தை பார்ப்பதில்லை. ಈಗ ಕೆಲವರು ಇಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಆ ರೀತಿಯ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. இந்த ஆண்டவர் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்று நான் நீங்கள் அறியாமல் இருக்கிறோம். ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಏನು ಮಾಡಿದರೆಂದು ನಾನು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. நான் நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கிறோம். ನಾವು ಈ ವೇದವನ್ನು ಓದುತ್ತೇವೆ. ஆண்டவர் பழைய ஏற்பாடில் அநேக விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ದೇವರ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த வாக்குத்தத்தங்களை கரம் பிடித்துக் ಆ கொள்ளுகிறோம். ವಾಗ್ದಾನವನ್ನು ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೈಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனால் அந்த வார்த்தையில் இருக்கிற கீழ்ப்படிதலை நான் நீங்கள் மறந்து விடுகிறோம். ಆದ್ರೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ವಿಧೇಯತೆಯನ್ನು ನಾನು ನೀವು ಮರೆಯುತ್ತೇವೆ. நீங்கள் டியூட்ரானமி 28 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು நீங்கள் ನೋಡುವುದಾದರೆ அதை வீட்டில போய் வாசியுங்கள். ಅದನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ. 12வது வசனம் வரைக்கும் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 1ರಿಂದ 12ನೇ ವಚನದವರೆಗೂ ಬರೀ ಆಶೀರ್ವಾದ. 13வது வசனத்திலிருந்து
ಆಗ 14ನೇ ವರ್ಷದಿಂದ 65 ವರ್ಷದವರೆಗೂ ಬರೀ ಶಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் அந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார், ದೇವರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ನೀವು ನನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾದರೆ இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். ಈ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. நீங்கள் கீழ்ப்படியாமல் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಜೀವಿಸುವುದಾದರೆ நீங்கள் இவ்விதமான சாபத்திற்குள்ளாக போவீர்கள் என்று ஆண்டவர் வார்த்தையிலே தெளிவாக எழுதி ನೀವು ಈ வைத்திருக்கிறார். ವಿಧವಾದ ಶಾಪದೊಳಗೆ ಹೋಗುತ್ತೀರಿ ಎಂದು ದೇವರು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ நான் நீங்கள் என்ன செய்கிறோம்? ನಾನು ನೀವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? வெறும் அந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம், ಬರೀ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮಾತ್ರ அந்த ನೋಡುತ್ತೇವೆ. கீழ்ப்படிதலை மறந்து விடுகிறோம், ವಿಧೇಯತೆಯನ್ನು ಮರೆಯುತ್ತೇವೆ. அதற்கு பின்பு சாபங்களை மறந்து விடுகிறோம். ಅದಾದ ಮೇಲೆ ಶಾಪಗಳನ್ನು ಮರೆಯುತ್ತೇವೆ. ஆனால் விசுவாசியான நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ವಿಶ್ವಾಸದ ನಾನು ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ நான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ನೀವು ವಿಶ್ವಾಸ அந்த ಮಾಡಬೇಕು. வார்த்தைகளின் பிரகாரமாய் கீழ்ப்படிய ಆ வேண்டும். ಒಂದು ವಾಗ್ದಾನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. அப்பொழுது அவ்விதமான ஆசீர்வாதங்களை நான் நீங்கள் காண்போம். ಆಗ ಈ ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. ஆண்டவர் பழைய ஏற்பாடில் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார், ದೇವರ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೀಗೆ ಬರೆದರು, ஒரு வழியாய் வந்தவன் ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ಬಂದ 7 வழியாய் ஓடுவான், 7 ದಾರಿಯಲ್ಲಿ ಓಡುತ್ತಾರೆ. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தை சொல்லுகிறது. ನಾವು ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அந்த வாக்குத்தத்தம் இஸ்ரேல் ஜனங்கள் நிறைவேறினது. ಆ ವಾಕ್ಯವು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ನೆರವೇರಿತು. ஆனால் எப்பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்தார்களோ ಯಾವಾಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ಪಾಪ ಮಾಡಿದರು, இந்த ஜனங்கள் 7 வழிகளுக்கு ஓடிவிட்டார்கள். ಜನಗಳು 7 ದಾರಿಗಳಲ್ಲಿ ಓಡಿದರು. ஆண்டவருடைய சாபத்தை கண்டார்கள். ದೇವರ ಶಾಪವನ್ನು ಕಂಡರು. அந்த 28வது அதிகாரத்தில் இருக்கிற சாபங்கள் இவர்களின் மேல முழுவதுமாய் வந்தது. 28ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ಒಂದು ಪೂರ್ಣವಾದ ಶಾಪಗಳು ಇವರ ಮೇಲೆ ಬಂದಿತು. இப்பொழுதும் அவர்கள் சாபத்திலே தான் வாழ்ந்து ಈಗ கொண்டிருக்கிறார்கள். ಕೂಡ ಅವರುಗಳು ಶಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. எத்தனை ஆயிரம் வருடத்தில் இருந்து ಎಷ್ಟು ಸಾವಿರ ವರ್ಷಗಳಿಂದ இவர்கள் சபிக்கப்பட்ட ஜனங்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಇವರು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನಗಳೆಂದು ஆனால் இப்பொழுது நான் நீங்கள் சபையாக இருக்கிறோம். ಆದರೆ ನಾನು ನೀವೀಗ ಸಭೆಯಾಗಿದ್ದೇವೆ. கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ನಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. நமக்காக எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து விட்டார். ನಮಗಾಗಿ ಎಲ್ಲಾ ಶಾಪವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡರು. கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு சாபம் இல்ல. ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಇರುವವರಿಗೆ ಶಾಪವಿಲ್ಲ. கிறிஸ்து வெளியே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாபம் இருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನ ಹೊರಗೆ ಯಾರು ಇದ್ದಾರೋ ಅವರಿಗೆ ஆனால் ಶಾಪಗಳಿವೆ. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீர்கள் என்றால் ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ನೋಡುವ இவர்கள் ஆண்டவரை ಇವರು ದೇವರ விசுவாசித்த ஜனங்கள், ವಿಶ್ವಾಸ ಮಾಡುವ ஆண்டவரை மகிமை கண்ட ஜனங்கள், ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಂಡ ಜನರು, ஏராளமான அற்புதங்களை அடையாளங்களை கண்ட மனுஷர்களாக இருக்கிறார்கள். ಏರಾಳವಾದ ದೇವರು ಮಾಡಿದ ಅದ್ಭುತವನ್ನು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಂಡಂತ ಜನಗಳಾಗಿದ್ದಾರೆ. இவர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರಜೆಗಳಾಗಿದ್ದರು. ஆனால் வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? ಅದರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இவர்கள் விசுவாசியாத நிமித்தம் ವಿಶ್ವಾಸ ಮಾಡದೆ ஆண்டவர் இவர்களை அழித்து போட்டு விட்டார். ದೇವರು ಇವರನ್ನು ನಾಶ ಮಾಡಿದರು. இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக நான் நீங்களும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறோம். ಇನ್ನು ಸಭೆಯೊಳಗೆ ನಾನು ನೀವು ಒಂದು ಚಳಿ ಕಾಯಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. நான் நீங்கள் என்ன நினைத்துக் கொள்ளுகிறோம்? ನಾವು ಏನಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? சபைகளுக்குள் சபைக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். ಸಭೆಗೆ ಬರುತ್ತಲಿದ್ದೇನೆ. ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ದೇವರನ್ನು நான் ಆರಾಧಿಸುತ್ತಲಿದ್ದೇನೆ. ஞானஸ்நானம் பெற்று விட்டேன். ನಾನು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿದ್ದೇನೆ. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை தசம பாகங்களை நான் சரியாக கொடுக்கிறேன். ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ ದಶಮ ಭಾಗ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕೊಡುವೆ. வேதாகமத்தை தியானிக்கிறேன். ವೇದವನ್ನು இந்த ಧ್ಯಾನಿಸಿದೆ. காரணத்தில் நான் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகிறேன் என்று நான் நீங்கள் நினைத்துக் ಈ கொண்டிருக்கிறோம். ಕಾರಣದಿಂದ ನಾನು ನೀವು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂದು ನೆನೆಸುತ್ತೇವೆ. அப்படிப்பட்ட ஜனங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ಆ ರೀತಿಯಾದ ಜನಗಳು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ. இன்னும் சில ஜனங்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், ಎಂದು ಕೆಲವರು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருடம் ನಾನು ஆகிவிட்டது, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ 30 ವರ್ಷವಾಯಿತು, ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார். ದೇವರು ನನ್ನನ್ನು ஆனால் ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ. இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? ಈಗ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? பாவங்களிலே வாழ்ந்து கொண்டு, ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸಿ, அக்கிரமங்களிலே வாழ்ந்து கொண்டு, ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸಿ, அநியாயங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ಅನ್ಯಾಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நான் பரலோகத்திற்குள்ளாக போகிறேன். ನಾನು ಪರಲೋಕದೊಳಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. ஆனால் யூதா இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், ಅವರು ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. ಆ ರೀತಿಯಾದ ವಿಶ್ವಾಸ அந்த ನಮ್ಮೊಳಗಿರಬಾರದು. குருட்டான விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. ಕುರುಡುತನದ ವಿಶ್ವಾಸ ஏதோ ನಮ್ಮೊಳಗಿರಬಾರದು. ஒரு நாள் நான் ஆண்டவரிடத்துல வந்தேன், ಏನೋ ಒಂದು ದಿವಸ ದೇವರ ಬಳಿಗೆ அந்த ಬಂದೆ, காரணத்தில் நான் பரலோகத்திற்கு போகிறேன் என்று நினைக்க கூடாது. ಆ ಕಾರಣದಿಂದ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವೆ ಎಂದುಕೊಳ್ಳಬಾರದು. பவுல் என்ன சொல்லுகிறார்? ಪೌಲ್ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்று உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ಇಂದು ನೀವು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಎಂದು ನಿಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿರಿ ಎನ್ನುತ್ತಾರೆ. இப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று நமக்கு சோதித்து பார்த்து
சொல்லுகிறார். ಈಗ ನೀವು ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು ನಿಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿದೆ. அவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறோமா என்று ಅವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾನು ನೀವು ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುತ್ತೇವೆ. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತಗಳನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. ஒரு நாளும் சோதித்து பார்க்க வேண்டும். ಪ್ರತಿದಿನವೂ ಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறேனா? ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುತ್ತಲಿದ್ದೇವೆ. ஜெபிக்கிறேனா? ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. வேதத்தை தியானிக்கிறேனா? ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ. நான் கிறிஸ்துவின் சாயலிற்கு ஒரு நாளும் மாறுபட்டு கொண்டிருக்கிறேனா என்று ಕ್ರಿಸ್ತನ ಸಾರೂಪ್ಯಕ್ಕೆ ಪ್ರತಿದಿನವೂ ನಾನು ಮಾರ್ಪಡುತ್ತಲಿದ್ದೇನೆ. எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளாக இருக்கிறதா? ಆತ್ಮಿಕವಾದ ಫಲಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ? நீதியான வாழ்க்கைகளில் நடந்து கொண்டிருக்கிறோமா? ನೀತಿಯ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. பரிசுத்தத்தை விரும்பி பரிசுத்தமான வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறோமா என்று ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಬಯಸಿ ಪರಿಶುದ್ಧ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಲಿದ್ದೇವೆ. எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது, ಯಾಕೆಂದರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ரட்சித்த பின்பு ದೇವರು ತನ್ನ ಜನಗಳನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ನಂತರ விசுவாசியாத ஜனங்களை அழித்து விட்டார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರನ್ನು ನಂಬದೇ ಇದ್ದವರನ್ನು ದೇವರು ನಾಶ ಮಾಡಿದರೆಂದು ವಾಕ್ಯ அப்ப ಹೇಳುತ್ತದೆ. இந்த எச்சரிப்பின் செய்தியானதை ಇದು ಎಚ್ಚರಿಕೆಯ ಶಬ್ದ. அநேக ஜனங்கள் வெறுக்கிறார்கள். ಅನೇಕ ಜನಗಳು ಇದನ್ನು எப்பொழுதுமே பாவத்தை குறித்து பேசுகிறார், ಯಾವಾಗ ಪಾಪವನ್ನು ಕುರಿತು எப்பொழுது நரகத்தை குறித்து பேசுகிறார்கள், ಯಾವಾಗಲೂ ನರಕವನ್ನು ಕುರಿತು எப்பொழுது நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார்கள். ಯಾವಾಗಲೂ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕುರಿತಾಗಿ இந்த ಆಡುತ್ತಾರೆ. காரியங்கள் ஆண்டவர் எதற்காக எங்களிடத்தில் பேச வேண்டும் ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ என்று அநேக ஜனங்கள் நினைக்கிறார்கள். ಎಂದು ಅನೇಕರು ನೆನೆಸುತ್ತಾರೆ. ஆனால் வார்த்தை நீங்கள் எபிரேயர் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಓದಿದ್ದಾರೆ. இந்த வாரம் நீங்கள் போய் எபிரேயர் முழுவதுமாய் நீங்கள் வாசியுங்கள். ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ವಾರವೆಲ್ಲ ಓದಿರಿ. ஆண்டவர் அநேக விதமான எச்சரிப்பின் வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். ದೇವರು ಅನೇಕ ವಿಧವಾಗಿ ಎಚ್ಚರಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು அந்த ಬರೆದಿದ್ದಾರೆ. எச்சரிப்பின் வார்த்தைகளின் மூலமாய் ಒಂದು ಎಚ್ಚರಿಸುವಂತ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ஆண்டவர் நம்மளை ದೇವರು ನಮ್ಮ ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். ಆತ್ಮಿಕವಾದ ನಿದ್ರೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸಿದ್ದಾರೆ. இந்த எச்சரிப்பு வார்த்தையானதை ಇದು ಎಚ್ಚರಿಸುವಂತ ವಾಕ್ಯ நாங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும். ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ಧ್ಯಾನಿಸಬೇಕು. ஆண்டவர் அந்த வார்த்தையிலிருந்து நம்ம எந்த காரணத்திற்காக எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்று அறிந்து ದೇವರು ಯಾವ ಕಾರಣದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು ತಿಳಿದು அவருடைய சத்தத்திற்கு நானும் நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். ಅವರ ಶಬ್ದಕ್ಕೆ ನಾನು ನೀವು ಕಿವಿಗೊಡಬೇಕು. எதற்காக ஆண்டவர் சபையை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், ಯಾತಕ್ಕಾಗಿ ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ? ஆண்டவர் உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತಹ நீங்கள் ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நியாய தீர்ப்புக்குள்ளாக வரக்கூடாது என்று, ನೀವು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನೊಳಗೆ ಬರಬಾರದು. நீங்கள் நரகத்திற்கு போகக்கூடாது என்று ನೀವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்பொழுதுமே எச்சரித்துக் கொண்டே இருப்பார். ದೇವರು ತನ್ನ ಜನರನ್ನು ಯಾವಾಗಲೂ ಎಚ್ಚರಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. ஆண்டவர் உங்களை வெறுக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளாதிருங்கள். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ ಎಂದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவர் உங்களை நேசிக்கிற காரணத்தினால் தான் ஆண்டவர் உங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಕಾರಣದಿಂದಲೇ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ ದೇವರು ಯಾರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ ஆண்டவர் இவர்களை சிட்சிப்பார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರು ಅವರನ್ನು ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ நான் ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் ನಾನು ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರೆ ஆண்டவர் நம்மிடத்தில் எப்படி வருவார்? ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಹೇಗೆ ಬರುತ್ತಾರೆ? நம்முடைய கோலோடு நம்மிடத்தில் ತನ್ನ வரப்போகிறார். ಕೋಲಿನೊಂದಿಗೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. எதற்காக வருகிறார்? ಯಾಕೆ ಬರುತ್ತಾರೆ? நான் நீங்கள் மனம் திரும்பி ನೀವು ಮನ ತಿರುಗಿ கிறிஸ்துவோட நித்தியத்திற்கும் ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆ ನಿತ್ಯ ನಿತ್ಯ சந்தோஷமாக ಸಂತೋಷ அவரை ஆராதித்துக் கொண்டு ಅವರನ್ನು ಆರಾಧಿಸಿ அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கும்படியா ಅವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಇರುವಂತೆ அப்ப இந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு நான் நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯ ಶಬ್ದಕ್ಕೆ ನಾವು ನೀವು ಕಿವಿಗೊಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லா கரங்களை தட்டி ஜோராக அல்லேலூயா சொல்லலாம். தூங்குகிறவர்கள் எல்லாம் அல்லேலூயா. பரவாயில்லப்பா, இன்னைக்கு யாரும் தூங்கல, எச்சரிக்கையா இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அப்ப ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவர் எதற்காக நம்மளை ದೇವರು ಅದಕ್ಕಾಗಿ இவ்விதமான வார்த்தைகள் மூலமாய் பேசுகிறார் என்றால், ನಿಜವಾದ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ நான் நீங்கள் அழிந்து போக கூடாது என்று ನೀವು ನಾಶವಾಗಬಾರದು. அவர் நம்மளை நேசிக்கிற காரணத்தினாலே. ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಕಾರಣ அப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ನೋಡುವಾಗ இவர்கள் எதற்காக ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை கண்டார்கள் என்றால், ಯಾತಕ್ಕಾಗಿ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕಂಡರು? இவர்கள் ஆண்டவரின் மேலே விசுவாசம் வைக்கவில்லை. ದೇವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಡಲಿಲ್ಲ. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே விசுவாசம் வைக்கவில்லை. ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನದ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಡಲಿಲ್ಲ. அப்ப ஆண்டவர் நம்ம இடத்திலிருந்து என்ன விரும்புகிறார்? ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿ
ನಮ್ಮಿಂದ ಏನನ್ನು ಬಯಸುತ್ತಾರೆ? நான் நீங்கள் கடைசி வரைக்கும் அவரின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். ನೀವು ಅವರ ಮೇಲೆ ಕೊನೆಯವರೆಗೂ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿರಬೇಕು. அவர் தந்த வாக்குத்தத்தங்களின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ಅವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನದ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. எப்பொழுது ஆண்டவரின் மேலே விசுவாசத்தை வைத்து வாழுகிறோமோ, ಯಾವಾಗ ದೇವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಬಿಟ್ಟು ಜೀವಿಸುತ್ತೇವೆ, அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசத்தை வைத்து வாழுகிறோமோ, ಅವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಾವು ಜೀವಿಸುತ್ತೇವೆ. அப்பொழுது அந்த வார்த்தைகள் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில மாறப் போகிறது. ಆಗ ಆ ವಾಕ್ಯಗಳು ನಿಜವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ. கடைசி வரைக்கும் விசுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ಕೊನೆಯವರೆಗೂ ವಿಶ್ವಾಸದಲ್ಲೇ ಇರಬೇಕು. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? கடைசி வரைக்கும் விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ಹಾಗೂ ಯಾರು ಕೊನೆಯವರೆಗೂ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿರುತ್ತಾರೋ ಅವರು ಮಾತ್ರ ರಕ್ಷಣೆ அப்ப ಹೊಂದುತ್ತಾರೆ. விசுவாசம் ವಿಶ್ವಾಸ நான் நீங்கள் மறைக்கிற வரைக்கும் ನಾನು ನೀವು ಸಾಯುವವರೆಗೂ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். ಒಳಗೆ ಇರಬೇಕು. அது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಅನೇಕ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். ಪ್ರವಾದನ ನುಡಿಯನ್ನು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ನೆರವೇರಬೇಕು. நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ஆண்டவர் இதை செய்யக்கூட பலன் உள்ளவர் என்று ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ದೇವರು ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಲು ಆತನು ಶಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂದು ಅವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ பொய் ಮಾಡಬೇಕು. சொல்ல அவர் மனுஷன் அல்ல. ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಕ್ಕೆ அவர் ஒரு உண்மையான தேவன். அவர் சொல்லினதை நிறைவேற்றுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ಅವರು ನಿಜವಾದ ದೇವರು ಅವರು ಹೇಳಿದನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ ಎಂದು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதமாகும். ಆ ಒಂದು ವಾಗ್ದಾನಗಳು ನೆರವೇರಲು ಅದು ನಿಧಾನವಾದರೂ ஆனால் எப்பொழுது ஆண்டவரின் மேலே விசுவாசத்தை வைக்கிறோம் அப்பொழுது உண்மையாக நிறைவேற போகிறது. ಆವಾಗ ದೇವರ ಮೇಲೆ ನಾವು ವಿಶ್ವಾಸ ಬಿಡುತ್ತೇವೆ, ಅದು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೆರವೇರುತ್ತದೆ. உங்களுடைய வாழ்க்கை எதற்காக அநேக வார்த்தைகள் நிறைவேறாமல் இருக்கிறது? ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಯಾತಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ವಾಗ್ದಾನಗಳು ನೆರವೇರದೇ ಇದೆ? ஆண்டவரின் மேலே விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். ದೇವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡದೇ ಇದೆ. ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள். ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡದೇ ಇದ್ದೀರಿ. ஐயோ, ஆண்டவர் ஏதோ ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಏನೋ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னும் அநேக ஜனங்கள் இப்படியாக ஜெபிப்பார்கள். ಇನ್ನು ಅನೇಕರು ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவரே, உம்முடைய சித்தமா இருந்தால் இது நிறைவேறட்டும். ದೇವರ ನಿನ್ನ ಚಿತ್ತವಿದ್ದರೆ ಇದು ನೆರವೇರಲಿ. இல்லாவிட்டால் இது நிறைவேறாமலே போட்டும். ಇಲ್ಲವೆಂದರೆ ಇದು ನೆರವೇರದೆ ಹೋಗಲಿ. ஆண்டவர் அப்படியே போப்பா, எனக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லை, உனக்கு தான் நஷ்டம் என்று சொல்ல போகிறார். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನನಗೇನು ನಷ್ಟವಿಲ್ಲ, ನೀನು ಹಾಗೆ ಇರು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப நீங்கள் பழைய ஏற்பாடை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಓದುವುದಾದರೆ அநேக நீதிமான்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ಅನೇಕ ನೀತಿವಂತರು ಹೇಗೆ ಜೀವಿಸಿದರು? அவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளாமல் போய்விட்டார்கள். ಅವರು ಒಂದು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದದೆ ಹೋದರು. ஆனாலும் அவர்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள். ಆದರೂ ಅವರು ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ ಜೀವಿಸಿದರು. இல்ல, எபிரேயர் 16 அதிகாரம் வீட்டிற்கு போய் வாசியுங்கள். ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಓದಿರಿ. அது உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்ததை போல இருக்கும். ಅದು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಬೂಸ್ಟ್ ಕೊಡುವಂತೆ, ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತೆ அது விசுவாசத்தின் அதிகாரமாக இருக்கிறது. ಅದು ವಿಶ್ವಾಸದ ಒಂದು ಅಧ್ಯಾಯವಾಗಿದೆ. அப்ப இந்த விசுவாசத்தின் மூலியமாய் மட்டும் தான் ಈ ಒಂದು ವಿಶ್ವಾಸದ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತ್ರ நீங்கள் ஆண்டவரின் மேலே பிரியமாய் இருக்க முடியும். ನಾನು ನೀವು ದೇವರ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿರಲು ಸಾಧ್ಯ. ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்கள் அப்பொழுதுதான் நிறைவேற போகிறது. ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಗಳು ಆಗಲೇ ಅದು ನೆರವೇರುತ್ತದೆ. நாங்கள் விசுவாசிக்காமல் இருந்தால் ವಿಶ್ವಾಸ ಮಾಡದೇ ಇದ್ದರೆ அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறாது. ಆ ಒಂದು ಪ್ರವಾದನೆಯ ವಚನಗಳು ನೆರವೇರುವುದಿಲ್ಲ. கடைசியாக ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நம்ம மேல வந்துவிட போகிறது. ಕೊನೆಯದಾಗಿ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. அப்ப வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து ரட்சித்தார். ஆண்டவர் யாரை ரட்சித்தார்? ದೇವರು ಯಾರನ್ನು ರಕ್ಷಿಸಿದರು? இஸ்ரேல் ஜனங்களை ரட்சித்தார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸಿದರು. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யார் என்றால் ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ಯಾರು? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನಗಳು. ஆண்டவர் இவர்களோடு உடன்படிக்கையை செய்கிறார். ದೇವರು ಇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿ ஆண்டவர் இவர்களை எங்கே இருந்து ரட்சித்தார்? ದೇವರು ಇವರನ್ನು ಎಲ್ಲಿಂದ ರಕ್ಷಿಸಿದರು? எகிப்திலிருந்து, ಐಗುಪ್ತದಿಂದ பார்வோனுடைய ஆளுகையிலிருந்து ಹಾಗೂ ಫರೋಹನ ಆಳ್ವಿಕೆಯಿಂದ ஆண்டவர் இவர்களை ரட்சித்தார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರು ಇವರನ್ನು ರಕ್ಷಿಸಿದರು ಎಂದು நீங்கள் ஆதியாகமம் வாசித்தீர்கள் என்றால் ಆದಿಕಾಂಡ ನೋಡುವ ஆண்டவர் ஒரு மனிதனை இந்த இடத்துல தெரிந்து கொள்ளுகிறார். ದೇವರು ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಅಲ್ಲಿ ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவன் பேர் என்னவென்றால் ಹೆಸರೇನು? ஆபிரகாம். ಅಬ್ರಹಾಂ. அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அந்த 12வது அதிகாரம் வீட்டிற்கு போய் வாசியுங்கள். 12ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಓದಿರಿ. 17வது அதிகாரம் வீட்டிற்கு போய் வாசியுங்கள். 17ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಓದಿರಿ. அப்ப ஆண்டவர் ದೇವರು ஆபிரகாமுக்கு என்ன சொல்லுகிறார்? ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நான் உனக்கு அநேக ஜாதிகளுக்கு பிதாவாக்க போகிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಅನೇಕ ಜನಾಂಗಗಳಿಗೆ ತಂದೆಯಾಗಿ நான் உனக்கு ஜனங்களை கொடுக்க, உனக்கு எல்லா இடத்திலும் உன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பார்கள் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಿನ್ನ ಕುಟುಂಬದವರು ಇರುತ್ತಾರೆ ಎಂದು ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ உன்னுடைய ಮಾಡಿದ್ದಾನೆ. சந்ததி ನಿನ್ನ ಸಂತತಿ பெருக போகிறது. ಹೆಚ್ಚುತ್ತದೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நான் உங்களிடத்துல நான் ನಿನ್ನ உடன்படிக்கையை செய்கிறேன். உடன்படிக்கை இந்த ಮಾಡು. உடன்படிக்கையை நான் நிறைவேற்ற போகிறேன் என்று ಈ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ನಾನು ನೆರವೇರಿಸುವೆನು. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல பேசுகிறார். ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ அது ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. மட்டுமல்ல, ஆண்டவர்
இப்படியாக சொல்லுகிறார், ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅಬ್ರಾಮನಿಗೆ ದೇವರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, நான் உனக்கும் மட்டும் உன்னுடைய ஜனங்களுக்கும் ஒரு பெரிய தேசத்தை கொடுக்க போகிறேன். ನಾನು ನಿನಗೂ ಹಾಗೂ ನಿನ್ನ ಜನಾಂಗಕ್ಕೂ ನಾನು ಒಂದು ದೊಡ್ಡ ದೇಶವನ್ನು ಕೊಡುವೆ. அந்த தேசம் ஆசீர்வாதமான தேசமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಆ ದೇಶವು ಆಶೀರ್ವಾದವಾದ ದೇಶವಾಗಿರುತ್ತದೆ ಎಂದು ದೇವರು அப்ப ಹೇಳುತ್ತಾರೆ. ஆபிரகாம் வந்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இப்படியாக சொல்லுகிறார், ದೇವರು ಅಬ್ರಾಮನಿಗೆ ಹೀಗೆ ಹೇಳಿದರು, ஆபிரகாமே இப்பொழுது நான் உன்னோட உடன்படிக்கை செய்ய போகிறேன். ಅಬ್ರಾಮನೇ, ನಿನ್ನ ಜೊತೆ ನಾನೀಗ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡುವೆ. எல்லா விதமான மிருகத்தை வெட்டி ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಪ್ರಾಣಿಗಳನ್ನು ಬಲಿ நீ ಅರ್ಪಿಸಿ அதை அங்க வைக்க வேண்டும். ನೀನು ಅದನ್ನು ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸು. அதற்குள்ளாக நான் பிரவேசித்து நான் உன்னோட உடன்படிக்கை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರವೇಶಿಸಿ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡುವೆ ಎಂದು ದೇವರ ಅಬ್ರಾಮನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆபிரகாம் அந்த இடத்துல ஒரு பாவம் செய்து விடுகிறார். ಅಬ್ರಾಮನ ಅಲ್ಲಿ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஒரு சின்ன பட்சியை வந்து ஆபிரகாம் வந்து என்ன செய்யாமல் விடுகிறார் என்றால், ಆದರೆ ಒಂದು ಸಣ್ಣದಾದ ಒಂದು ಪಕ್ಷಿಯನ್ನು ಅಬ್ರಹಾಮನಲ್ಲಿ ಬಲಿ ಅರ್ಪಿಸದೆ ಬಿಡುತ್ತಾರೆ. அவர் பலி அர்ப்பணிக்காமல் விட்டு விடுகிறார். ಅವರು ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸದೆ இந்த ಹೋಗುತ್ತಾರೆ. காரண நிமித்தம் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், ಕಾರಣದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ, 400 வருடம் 400 ವರ್ಷಗಳು இதை உன்னுடைய ஜனங்கள் ನಿನ್ನ ಜನಗಳು சிறைத்தனத்திலே இருக்க போகிறார்கள். ಸೆರೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. அதற்கு பின்பு நான் அவர்களை அந்த தேசத்திலிருந்து விடுதலையாக்க போகிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். 400 ವರ್ಷವಾದ ಮೇಲೆ ನಾನು ಆ ಜನಗಳನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ದೇವರು அப்ப ಹೇಳುತ್ತಾರೆ. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலே ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ நம்முடைய ಬಳಿ உடன்படிக்கையை ஸ்தாபிக்கிறார். ತನ್ನ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿ அதற்கு பின்பு ஈசாக்கிடத்தில் செய்கிறார். ಅದಾದ ಮೇಲೆ ಈಸಾಕನ ಬಳಿಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அதற்கு பின்பு யாக்கோபிடத்தில் செய்கிறார். ಅದಾದ ಮೇಲೆ ಯಾಕೋಬನ ಬಳಿಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறது. ಯಾಕೋಬನಿಗೆ 12 ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. அதுல ஒரு பிள்ளையை ஒரு யோசேப்பை என்ன செய்து விடுகிறார், ಅದರಲ್ಲಿ ಯೋಸೇಫನನ್ನು ಏನು தன்னுடைய ಮಾಡುತ್ತಾರೆ, சகோதரர்கள் எகிப்திற்கு விட்டு விடுகிறார்கள். ಅವನ ಸಹೋದರರೇ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಅವನನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அந்த இடத்துல யோசேப்பு சிறையில இருந்து ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೋಸೇಫನು ಸೆರೆಯಲ್ಲಿ ಇದ್ದು அதற்கு பின்பு அவர் எகிப்துக்கே ஆண்டவர் பிரைம் மினிஸ்டராக செய்து விடுகிறார். ಆಗ ಎಗುಪ್ತಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಒಂದು ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. அதற்கு பின்பு யோசேப்பின் குடும்பத்தார்கள் ಅದಾದ ಮೇಲೆ ಯೋಸೇಫಿನ யோசேப்பை தேடி வருகிறார்கள். ಯೋಸೇಫನನ್ನು ಹುಡುಕಿ அந்த ಬರುತ್ತಾರೆ. இடத்துல என்ன செய்கிறார், ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ, யோசேப்பும் அவருடைய குடும்பத்தார்களும் ಯೋಸೇಫನವರ ಕುಟುಂಬದವರು எகிப்திலேயே இருக்கிறார்கள். ಐಗುಪ್ತದಲ್ಲೇ அப்ப ಇದ್ದಾರೆ. 70 பேர் எகிப்திற்கு வருகிறார். 70 ಜನರು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. யோசேப்பு அந்த இடத்துல இருக்கிறார். ಯೋಸೇಫನ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ அநேக வருட காலங்களுக்கு பின்பு ಅನೇಕ ವರ್ಷ ಕಾಲದ ನಂತರ வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இஸ்ரேல் ஜனங்கள் ஏராளமாகி விட்டார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ಅನೇಕವಾಗಿ ಹೆಚ್ಚಿದ್ದಾರೆ. அநேக லட்ச ஜனங்கள் எகிப்திலே பெருகி விட்டார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಲಕ್ಷ ಲಕ್ಷ ಜನಗಳಾಗಿ ಅಂದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿದ್ದಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் எக்ஸோடஸ் 2வது அதிகாரம் ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 24 25வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 4:25 ವಚನ ನೋಡಿದರೆ அந்த இடத்துல வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ஆண்டவர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை கூக்குரலை கேட்டார். ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳ ಒಂದು ಕೂಗನ್ನು ಕೇಳಿದರು. அவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் இடத்தில் செய்த உடன்படிக்கை ஆண்டவர் ಅಬ್ರಾಮ ಈಸಾಕು ಯಾಕೋಬನ ಜೊತೆ ಮಾಡಿದಂತ ಒಡಂಬಡಿಕೆ ஆண்டவர் நினைத்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರು ನೆನೆಸಿದರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தார். ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳನ್ನು இந்த ನೋಡಿದರು. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ದಾಸರಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. 470 வருஷம் அந்த இடத்துல அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 70 ವರ್ಷಗಳು ಅಲ್ಲಿ ಗುಲಾಮರಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பொழுது ಆಗ ஆண்டவர் என்ன செய்கிறார், ದೇವರು ಏನು ஒரு ಮಾಡುತ್ತಾರೆ, மனுஷனை இந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று ಈ ಜನಗಳನ್ನು ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ஆயத்தப்படுத்துகிறார். ಏರ್ಪಡಿಸಲು ಸಿದ್ಧವಾಗುತ್ತಾರೆ. அதற்கு பின்பு நீங்கள் மோசேயுடைய கதையை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ಆದ ಮೇಲೆ ಮೋಶೆಯ ಒಂದು ಚರಿತ್ರೆಯನ್ನು ನೋಡುವಾಗ அப்ப ஆண்டவர் மோசே என்கிற ஒரு மனுஷனை எழுப்புகிறார். ದೇವರು ಮೋಶೆ ಎಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು அவன் ನೇಮಿಸುತ್ತಾರೆ. பார்வோனின் அரண்மனையில வாழுகிற ಅವನು ಫರೋಹನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದ ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். ಜೀವಿಸಿದ್ದ ಒಂದು ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದ. He was a well-educated man. ಅವನು ಬಹಳವಾಗಿ ವಿದ್ಯಾವಂತನಾಗಿದ್ದ. எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்தார். ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದ. அவர் எகிப்திற்கு அடுத்த பார்வோனாக வேண்டும். ಅವನು ಅದೇ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಪಾರ್ವನಿಗೆ ನಂತರ ಅವನು ಫರೋಹನಾಗಬೇಕು. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் வேறையாக இருந்தது. ದೇವರ ಚಿತ್ತ ಬೇರೆಯಾಗಿತ್ತು. அப்ப மோசே என்ன செய்து விடுகிறான், ಮೋಸೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ, கொலையை செய்து விடுகிறான். ಒಬ್ಬ ಐಗುಪ್ತನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் மோசேயை மிதியனுக்கு அழைத்துக் கொண்டு போகிறார். ಆಗ ದೇವರು ಅದೇ ಮೋಶೆಯನ್ನು ಮಿದ್ಯಾನಿಗೆ ಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. அந்த 40 வருட காலம் மோசே அந்த இடத்துல 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಮೋಶೆಯು ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುತ್ತಿದ್ದ. இல்லையா, அரண்மனையில ಅರಮನೆಯಲ್ಲಿ எல்லாம் இருந்த மனுஷன் ಅದು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದ್ದ. இப்பொழுது ஒன்றுமே இல்லாமல் ಏನು ಇಲ್ಲ, ஒரு கோலோடு
ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ಒಂದು ಕೋಲನೊಂದಿಗೆ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் 40 வருட காலங்கள் ದೇವರು 40 ವರ್ಷ ಕಾಲ மோசேயை ஊழியத்திற்கென்று ஆண்டவர் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். ಮೋಶೆಯನ್ನು ದೇವರು ಅಲ್ಲಿ ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಿದ್ದರು ತನ್ನ ಸೇವೆಗೆಂದು. இவர் என்ன செய்ய வேண்டும்? ಏನು ಮಾಡಬೇಕು? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳನ್ನು ನಡೆಸಬೇಕು. அதற்கு முன்பு 40 வருட காலங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ದೇವರು ಏನು ಮಾಡಿದರು? மோசேயுடைய பெருமையை உடைத்து ಮೋಶೆಯ ಹೆಮ್ಮೆಯನ್ನು அவரை தாழ்மையாக்கி ಅವರನ್ನು ತಗ್ಗಿಸಿ அவரை ஆடு மேய்க்க செய்கிறார். ಅವರನ್ನು ಕುರಿಯನ್ನು ಮೇಯಿಸುವಂತೆ மோசே ಮಾಡಿದನು. 40 வருட காலங்கள் ஆடுகளை மேய்க்கிறான். ಮೋಶೆಯು 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅವನು ಕುರಿ ಮೇಯಿಸುತ್ತಾನೆ. ஏனென்றால் ஆண்டவருடைய சித்தம் என்னவாக இருந்தது? ದೇವರ ಚಿತ್ತ ಏನಾಗಿ இன்னும் 40 வருட காலங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்க வேண்டும். ಇನ್ನು 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳನ್ನು ಅವನು ಮೇಯಿಸಬೇಕು. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರೇನು ಮಾಡಿದ? மோசேயை பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். ಮೋಶೆಯನ್ನ ಫರೋಹನ ಬಳಿಗೆ அப்ப ಕಳಿಸಿದನು. மோசே பார்வோனுக்கு போய் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார். ಮೋಶೆಯು ಫರೋಹನ ಮುಂದೆ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. பார்வோனே, ಫರೋಹನೇ, ஆண்டவரானவர் ದೇವರು இந்த ஜனங்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். ಈ ಜನಗಳನ್ನು ಕಳಿಸಿ ಅಂತ இவர்கள் ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ಇವರು ದೇವರನ್ನು என்னுடைய ಆರಾಧಿಸಬೇಕು. ஜனங்களை விடுவி என்று ஆண்டவர் சொல்லிக் ನನ್ನ கொண்டிருக்கிறார். ಜನಗಳನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ. ஆனால் ஒரு இடத்துல ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ಇನ್ನೊಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ದೇವರು ಫರೋಹನ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣಪಡಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் 10 விதமான வாதைகளை எகிப்தின் மேல வர வைக்கிறார். ದೇವರು 10 ವಿಧವಾದ ಬಾಧೆಗಳನ್ನು ಐಗುಪ್ತದ ಮೇಲೆ ಬರಮಾಡುತ್ತಾರೆ. அதே நேரத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார். ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳನ್ನು ಅವರಲ್ಲಿ ಕಾಪಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. கடைசியாக ஆண்டவர் பார்த்தீர்கள் என்றால் ಇದಾಗಿ ದೇವರನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ. இந்த எகிப்தின் ஜனங்களுடைய ಐಗುಪ್ತದ ಜನರ பிள்ளைகளை சாகடிக்கிறார். ಹಿರಿಯ ಮಕ್ಕಳನ್ನು ಸಾಯಿಸುತ್ತಾರೆ. அதற்கு பின்பு பார்வோன் இதை என்ன செய்கிறான்? ಅದರ ಮೇಲೆ ಫರೋಹನ உங்கள் ಮಾಡುತ್ತಾರೆ. ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய்விடு என்று சொல்லுகிறான். இந்த ಜನಗಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ அதற்கு பின்பு என்ன ஆகிறது என்றால் ಅದ ಮೇಲೆ ಏನಾಗುತ್ತದೆ? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದ, எல்லா விதமான காரியங்களோடும் ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ இவர்கள் எகிப்தை விட்டு போகிறார்கள். ಐಗುಪ್ತವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ದೇವರು ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ನೆರವೇರಿತು. இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ದೇವರು ಬಿಡುಗಡೆ இப்பொழுது ಮಾಡುತ್ತಾರೆ. இஸ்ரேல் ஜனங்கள் ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು எகிப்தை விட்டு நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ನಡೆದು ಹೋಗುತ್ತಲಿದ್ದಾರೆ. அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய நதி இருக்கிறது, ಅವರ ಮುಂಭಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮುದ್ರವಿದೆ. ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கிறது. ದೊಡ್ಡ ಸಮುದ್ರವಿದೆ. அதற்கு பின்பு பார்வோன் சொல்லுகிறான், ಅದಾದ ಮೇಲೆ ಫರೋಹನು ಹೇಳುತ್ತಾನೆ, இவ்வளவு வருட காலங்கள் இவர்கள் என்னுடைய அடிமைகளாக இருந்தார்கள், ಇಷ್ಟು ವರ್ಷಗಳ ಕಾಲಗಳು ಇವರು ನಮಗೆ ಗುಲಾಮರಾಗಿದ್ದರು. இப்பொழுது இவர்கள் போய்விட்டார்களே என்று ಇವರುಗಳು ಹೋದರೆ மறுபடியுமாய் பார்வோனும் அவனுடைய சேனையும் ಪುನಃ ಫರೋಹನ ಅವನ ಸೈನ್ಯದವರು இந்த இஸ்ரேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡಬೇಕೆಂದು ஜனங்கள் நடுங்குகிறார்கள். ಜನರು ஐயோ, ನಡುಗುತ್ತಾರೆ. பார்வோனும் அவனுடைய சேனை வந்து கொண்டிருக்கிறது. ಫರೋಹನ ಅವನ ಸೈನ್ಯದವರು மோசே ಬರುತ್ತಾರೆ. முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். ಮೋಶ ಮುಂದೆ இந்த ನಿಂತಿದ್ದಾರೆ. ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், ಜನರಲ್ಲಿ ದುಃಖಿಸುತ್ತಾರೆ. பயத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். ಭಯದೊಂದಿಗೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. அப்பொழுது ஆண்டவர் மோசே இடத்தில் சொல்லுகிறார், ಆಗ ದೇವರು ಮೋಶೆಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களுடைய கரங்களில் இருக்கிற கோலை எடுத்து நீ அடிக்க வேண்டும். ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿರುವಂತ ಕೋಲನ್ನು ಸಮುದ್ರಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನೀಡಿಡು. ஆண்டவர் ஒரு பயங்கரமான அற்புதத்தை செய்கிறார். ದೇವರಿಗೆ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವನ್ನು அந்த ಮಾಡುತ್ತಾರೆ. இடத்துல நதியானது ಸಮುದ್ರವು இரண்டாக பிளக்கப்படுகிறது. ಸಮುದ್ರವು ಎರಡು இந்த ಭಾಗವಾಗಿದೆ. இஸ்ரேல் ஜனங்கள் அதன் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ இதை ನಡೆಯುತ್ತಾರೆ. பார்வோன் சேனை பார்க்கிறது, ಫರೋಹನ இந்த ಸೈನ್ಯಗಳು ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று. ಈ ಜನಗಳನ್ನು ನಾಶ அதற்கு ಮಾಡಬೇಕು. பார்வோன் சேனை வருகிறது. ಫರೋಹನ ಸೈನ್ಯ ಬರುತ್ತದೆ. ஆண்டவர் பார்வோனையும் அவருடைய சேனையும் அழித்து விடுகிறார். ಆಗ ಫರೋಹನನ್ನು ಅವರ ಸೈನ್ಯದವರು ದೇವರು ಮಧ್ಯ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಮುಳುಗಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். ದೇವರು ಈಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಬಂದರು. இவர்களுக்கு பின்பாக ಆದ ಮೇಲೆ எகிப்து இருக்கிறது, ಎಗಿಪ್ತ ಇದೆ, முன்பாக கானான் தேசம் இருக்கிறது. ಮುಂದೆ ಕಾನಾನ್ ದೇಶವಿದೆ. கானான் தேசத்துக்கு போவதற்கு ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ வெறும் 3 நாள் மட்டும் தான். ಅವರು 3 ದಿವಸಗಳು ಮಾತ್ರ. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡಿದರು? 40 வருட காலங்கள் 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ இவர்களை அலைய சுற்றி திரிய வைக்கிறார். ಇವರುಗಳನ್ನು ದೇವರೇ ಇವರು ತಿರುಗುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஏனென்றால் ಯಾಕೆಂದ್ರೆ இவர்கள் கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க ಇವರು ಕಾನಾನ್ ದೇಶದೊಳಗೆ ಹೋಗುವ இன்னும் ஆயத்தமா இல்ல, ಇನ್ನೂ ಅವರು ಸಿದ್ಧವಾಗಿಲ್ಲ. இன்னும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ಇನ್ನೂ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವಂತೆ இவர்கள் பாத்திரவான்கள் அல்ல. ಇವರು ಇನ್ನೂ ಅಲ್ಲಿ ಪಾತ್ರವಾನ್ಗಳಾಗಿ அதை போலவே நமக்கு முன்பாக ஆண்டவர் அநேக விதமான வார்த்தைகளை வைத்திருக்கிறார், ನಮಗೆ ಮುಂಭಾಗ ಅನೇಕ ವಿಧವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அநேக விதமான ஆசீர்வாதங்களை ಅನೇಕ வைத்திருக்கிறார். ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னும் எதற்காகவே நாங்கள் சுதந்திரிக்காமல் இருக்கிறோம் என்றால் ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ಸ್ವತಂತ್ರ அந்த ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆசீர்வாதங்களுக்கு இன்னும் நீங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ಇನ್ನು ಆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದುವಂತ ಒಂದು ಯೋಗ್ಯತೆಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇನ್ನೂ ಇದೆ. ஏனென்றால் இன்னும் சிறு குழந்தைகளை போல
விசுவாசத்திலே இருக்கிறோம், ಇನ್ನು ವಿಶ್ವಾಸದ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಹಾಗೆ ಇದ್ದೇವೆ. பாவங்களை செய்கிறோம், ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ, ஆண்டவரை கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗದೆ அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ಅವರ ವಾಗ್ದಾನದ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡದೇ ಇದ್ದೇವೆ. ஆனால் ஆண்டவர் இந்த 40 வருட காலம் 40 ವರ್ಷಗಳ இவர்களுக்கு அநேக விதமான காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், ಇವರಿಗೆ ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿಸಬೇಕು, விசுவாசத்திலே வளர்க்க செய்ய வேண்டும். ಇವರು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. அதற்கு பின்பு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರೇನು இந்த ಮಾಡಿದರು? ஜனங்களை வனாந்திரத்தின் மத்தியில் நடத்தி கொண்டு வருகிறார். ಅರಣ್ಯದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿದರು. அப்ப யூதாஸ் இந்த இடத்துல சொல்லுகிறார், ಯೂದಾಸನಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, யூதா இந்த இடத்துல இப்படியாக சொல்லுகிறார், ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ದೇವರು ತನ್ನ ಪ್ರಜೆಗಳನ್ನು ரட்சித்தார். ರಕ್ಷಿಸಿದರು. அதை போலவே ஆண்டவர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ எகிப்திலிருந்து பார்வோனிடத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? ಐಗುಪ್ತದಿಂದ ಫರೋಹನ ಕೈಯಿಂದ ದೇವರೇನು ಮಾಡಿದರು? ஆண்டவர் இவர்களை ரட்சித்தார். ದೇವರು ಇವರನ್ನು ಬಿಡಿಸಿದರು. ஆண்டவருடைய பலத்த காரியங்களை இவர்கள் கண்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். ದೇವರ ಬಲವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದಂತ ಒಂದು ಜನಗಳಾಗಿದ್ದರು. எகிப்தின் மேல வந்த வாதைகள் இவர்களின் மேல வரவில்லை. ಐಗುಪ್ತದ ಮೇಲೆ ಬಂದಂತ ಬಾಧೆಗಳು ಇವರ ಮೇಲೆ ಬರಲಿಲ್ಲ. இன்று கண்ட எகிப்தியரை இன்றைக்கும் என்றைக்கும் காண்பதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் அளித்திருந்தார். ಇದು ನೋಡಿದಂತ ಐಗುಪ್ತರನ್ನು ಎಂದಿಗೂ ನೀವು ನೋಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದರು. அதை போலவே அவர்கள் எகிப்து ஜனத்தை காணவே இல்லை. ಅದರ ಹಾಗೆಯೇ ಅವರು ಐಗುಪ್ತರನ್ನು ಕಾಣಲೇ ಇಲ್ಲ. அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ಆ ವಾಗ್ದಾನವನ್ನು ದೇವರು அது ನೆರವೇರಿಸಿದರು. மட்டுமல்ல, அதற்கு பின்பு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ಆದ ಮೇಲೆ ದೇವರೇನು ಮಾಡಿದರು? இவர்களை சீனாய் மலையிடத்தில் கொண்டு வருகிறார். ಇವರು ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದ ಬಳಿಗೆ ಕೊಂಡು அங்கு ಬಂದರು. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? நான் ரட்சித்த ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று, ನಾನು ರಕ್ಷಿಸಿದ ಜನಗಳು ಹೇಗೆ ಜೀವಿಸಬೇಕು, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಪ್ರಜೆಗಳು, நான் வேர் பிரிந்த ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ನಾನು ಬೇರ್ಪಡಿಸಿದಂತ ಜನಗಳು ಹೇಗಿರಬೇಕು ஆண்டவர் அந்த இடத்துல இவர்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார். ದೇವರ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇವರಿಗೆ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நான் நீங்கள் முதலாவது அறிய வேண்டும், ನಾನು ನೀವು ಮೊದಲು ತಿಳಿಯಬೇಕು. இவர்கள் நியாய பிரமாணம் கரம் பிடித்த காரணத்தில் அந்த ஆண்டவர் இவர்களை எகிப்திலிருந்து ரட்சிக்கவில்லை. ಇವರು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಅಂದ್ರೆ ಇವರು ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ಕೈಲಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ರಿಂದ ದೇವರು ಇವರನ್ನು ಐಗುಪ್ತದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲಿಲ್ಲ. இவர்கள் ஆண்டவரை அறியாமல் இருந்தார்கள், ದೇವರು ತಿಳಿಯದೇ ಇದ್ದರು, ஆண்டவருடைய வழிகளை அறியாமல் இருந்தார்கள். ದೇವರ ದಾರಿಯನ್ನು ತಿಳಿಯದೇ ಇದ್ದರು. ஆண்டவர் முதலாவது இந்த ஜனங்களை ரட்சித்தார். ದೇವರು ಮೊದಲು ಈ ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸಿದರು. அதற்கு பின்பு என்ன சொல்லுகிறார்? ಅದ ಮೇಲೆ ಏನು ಹೇಳಿದರು? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಜನಗಳು, நான் பரிசுத்தமான இருக்கிறதை போல ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವಂತೆ நீங்களும் பரிசுத்தமாக இருக்க ನೀವು வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. என்னுடைய ஜனங்கள் இப்படி இருக்க வேண்டும், ನನ್ನ ಜನಗಳು ಹೀಗೆ என்னுடைய ಇರಬೇಕು. ஜனங்கள் இப்படி நடக்க வேண்டும், ನನ್ನ ಜನಗಳು ಹೀಗೆ என்னுடைய ನಡೆಯಬೇಕು. ஜனங்கள் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் ನನ್ನ என்று ಜನಗಳು ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. ஆண்டவர் இவர்களை சீனாய் மலையின் மேல் கொண்டு வருகிறார். ದೇವರು ಇವರನ್ನು ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದ ಬಳಿಗೆ ಕೊಂಡು அந்த ಬಂದ இடத்துல மோசே மலையின் மேல் போகிறார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮೋಶೆ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஒரு வருடம் சீனாய் மலையின் மலையிடத்திலே இருந்த ஜனங்கள் வாசம் செய்கிறார்கள். ಅದು ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದ ಕೆಳಗೆ 1 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಈ ಒಂದು ಜನಗಳಲ್ಲಿ அந்த ವಾಸಿಸುತ್ತಾರೆ. ஒரு வருட காலத்திலே 1 ವರ್ಷ ಕಾಲ மோசே 7 தரம் மேலே போய் கீழே வருகிறார். ಮೋಶೆ 7 ಸರಿ ಮೇಲೆ ಹೋಗಿ ಕೆಳಗೆ ಬರುತ್ತಾರೆ. ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ಪ್ರಮಾಣಗಳನ್ನು ஆனால் ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த இடத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಏನು ಮಾಡಿದರು? இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எகிப்தியர்கள் ಐಗುಪ್ತರು எப்படி ಹೇಗೆ விக்கிரகங்களை வணங்குகிறார்களோ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ನಮಸ್ಕರಿಸುತ್ತಾರೆ. அதை போலவே இவர்கள் ஆரோனிடத்தில் சொல்லுகிறார்கள், ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇವರು ಅಂದ್ರೆ ಆರೋನನ ಬಳಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, மோசேக்கு என்ன ஆனது என்று நமக்கு தெரியாது, ಮೋಶೆಗೆ ಏನಾಯ್ತು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ஒரு தேவனை நமக்கென்று நீ உருவாக்க வேண்டும், ಒಂದು ದೇವರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಕೊಡು, இதுதான் எங்களை எகிப்திலிருந்து ரட்சித்த தேவன் என்று ಇದೇ ನಮ್ಮನ್ನು ಐಗುಪ್ತದಿಂದ ರಕ್ಷಿಸಿದ இவர்கள் ದೇವರು. விக்கிராராதனைகளை செய்து ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ விபச்சாரத்திலே வேசித்தனங்களை ஈடுபடுகிறார்கள். ವಿಚಾರ ವೇಷದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದರು. ஆனால் அந்த இடத்துல மோசே அழுது ஆண்டவரிடத்துல ಆ பேசுகிறார். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮೋಶೆ ದೇವರ ಬಳಿಗೆ ಕಣ್ಣೀರು ಹಾಕುತ್ತಾರೆ. ஆண்டவர் இவர்களை மன்னித்து விடுகிறார். ದೇವರನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. அதற்கு பின்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ಆಮೇಲೆ ನೀವು ನೋಡುವಾಗ ஆண்டவர் மேக ஸ்தம்பமாய் ಮೇಘ ಸ್ತಂಭವಾಗಿ ಜನಗಳನ್ನು நடத்தினார். ನಡೆಸಿದರು. ராத்திரியின் நேரத்திலே ರಾತ್ರಿ ಸಮಯದಲ್ಲಿ அக்கினியின் ஸ்தம்பமாய் ಅಗ್ನಿಯ ಸ್ತಂಭವಾಗಿ ஆண்டவர் இவர்களை நடத்தி கொண்டிருந்தார். ದೇವರು ಇವರನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. இவர்கள் ஆண்டவருடைய அற்புதங்களை அதிசய கண்ட ஜனங்கள். ಇವರು ದೇವರ ಅದ್ಭುತಗಳನ್ನು அதிசಯವನ್ನು ಕಂಡಂತ ಜನ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இவர்களுக்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். ಇವರಿಗೆ ದೇವರು ಪರಲೋಕದಿಂದ ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟರು. இவர்களுக்கு வனாந்திரத்திலே ಇವರಿಗೆ ದೇವರ ಅರಣ್ಯದಲ್ಲಿ அத்தனை லட்ச ஜனங்கள் குடிப்பதற்கு தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். 10 ಲಕ್ಷ ಜನಗಳು ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ಅವರು ನೀರನ್ನು ಕೊಟ್ಟರು. இவர்களுக்கு தேவையான உணவுகளை ஆண்டவர் கொடுத்தார். ಅವರಿಗೆ ಬೇಕಾದಂತ ಆಹಾರವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. ஆனால் இந்த இத்தனை நன்மைகள் கண்ட இந்த இஸ்ரேல் ஜனங்கள், ಇಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಂಡಂತ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು, ஏராளமான அற்புதங்களை பார்த்த இஸ்ரேல் ஜனங்கள் ಏರಾಳವಾದ ಅದ್ಭುತವನ್ನು ಕಂಡಂತ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ஆண்டவரை விசுவாசியா
விசுவாசியாமல் இருக்கிறார்கள். ದೇವರು ಇನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಲಿಲ್ಲ. எப்பொழுதுமே ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅವರಲ್ಲಿ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾರೆ. ஆண்டவரே, எதற்காக இந்த இடத்திற்கு நீர் எங்களை கொண்டு வந்தீர்? ದೇವರ ಯಾತಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಿ? நாங்கள் சாக வேண்டும் என்று இந்த இடத்திற்கு நீர் எங்களை கொண்டு வந்தீரா? ನಾವು ಸಾಯಬೇಕೆಂದು ನಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿಗೆ ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀಯಾ? நாங்கள் எகிப்திலேயே இருந்த நலமாய் இருக்கோமே ನಾವು ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಿದ್ದಾರೆ என்று இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅಲ್ಲಿ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. இவர்களுடைய இருதயத்தில் பாவம் இறங்கி இருந்தது. ಇವರ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಪಾಪಗಳು ತುಂಬಿತ್ತು. ஆண்டவரை விசுவாசியாமல், ದೇವರನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசியாமல் ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ இவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಇವರುಗಳು ನಾಶವಾದರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ಇವರು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಗುಣಗುಟ್ಟಿದರು. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். ಮೋಶೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಗುಣಗುಟ್ಟಿದರು. எப்படி முறுமுறுக்கிறார்கள்? இத்தனை நன்மைகளை கண்டு ಇಷ್ಟು ಒಳ್ಳೆಯ நானும் நீங்கள் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். ನಾನು ನೀವು ಕೂಡ ಇಲ್ಲಿ ಹಾಗೆ ಇದ್ದೇವೆ. வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அதிசயங்கள் எத்தனையோ இருக்கிறது. ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆಂದು ಮಾಡಿದ ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாக எங்களை இத்தனை வருட காலங்கள் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ಅದ್ಭುತವಾಗಿ ಅತಿಶಯವಾಗಿ ಇಷ್ಟು ವರ್ಷಗಳ ಕಾಲ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಬರ್ತಾರೆ. ஆனாலும் ஆண்டவரின் மேலே விசுவாசம் இல்லை. ಅದು ದೇವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲ. ஆண்டவரே, எனக்கு எது பெரிசாக செய்து விட்டு ದೇವರು ನನಗೆ ದೊಡ್ಡದಾಗಿ ಏನು இந்த ಮಾಡಿದ್ದೀರಿ? வார்த்தை எனக்கு சொல்லியிருக்கிறீரே, ವಾಕ್ಯ ನನಗೆ ಹೇಳಿದ್ದೀರಿ. உங்களால் இது நிறைவேற்ற முடியுமா ನಿಮ್ಮಿಂದ ಇದನ್ನು என்று நம்முடைய ನೆರವೇರಿಸಲು இதயத்தில் அவிசுவாசம் நிறைந்து இருக்கிறது. ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಅವಿಶ್ವಾಸ ತುಂಬಿದೆ. அப்ப ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தார், ದೇವರು ಈ ಜನಗಳಿಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ நீங்கள் கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகிறீர்கள். ನೀವು ಕಾನಾನ್ ದೇಶದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತೀರಾ. ஆனால் இந்த அந்த ஜெனரேஷனானது பிரவேசித்ததா? ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಸಂತತಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ? பிரவேசிக்கவில்லை. ಪ್ರವೇಶ ಮಾಡಲಿಲ್ಲ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அவிசுவாசத்தின் நிமித்தம். ಅವಿಶ್ವಾಸದ ನಿಮಿತ್ತ இவர்கள் கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்கவில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. ಕಾನಾನ್ ದೇಶದೊಳಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ ಎಂದು ವಾಕ್ಯ அதற்கு பின்பு யூதா இந்த வசனங்களை இப்படியாக சொல்லுகிறார், ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். அதற்கு பின்பு விசுவாசியாத ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? அழித்து விட்டார் என்று வார்த்தை சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. என்னாகமம் ಅರಣ್ಯಕಾಂಡ 14 அதிகாரம். ಅರಣ್ಯಕಾಂಡ 14 எல்லாம் திருப்பிக் கொண்டீங்களா? ಎಲ್ಲರೂ ತೆಗೆದು புக் ஆஃப் நம்பர்ஸ் ಅರಣ್ಯಕಾಂಡ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது அதிகாரம் 14 14 ಅರಣ್ಯಕಾಂಡ 14 அந்த வசனங்களை சொல்றேன், அதை நீங்கள் வாசிங்க. ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿವೆ, ಅದನ್ನು ಎಲ್ಲರೂ ಓದಿರಿ. 14வது வசனம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 11 12 ವಚನವನ್ನು ಓದೋಣ. கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குண்டு நான் காட்டின சகல அடையாளங்களும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள், எதுவரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பார்கள், நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் ஏராளமான அற்புதங்களை அடையாளங்களை பார்த்திருக்கிறார்கள், ಅನೇಕ ಅದ್ಭುತ ಸೂಚಕಕಾರ್ಯ ನೋಡಿದ್ದಾರೆ, ஆனால் என்ன இன்னும் விசுவாசியாமல் இருக்கிறார்கள். ವಿಶ್ವಾಸ ಮಾಡದೆ நான் இவர்களை அழித்து போடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ನಾನು ಇವರನ್ನು ನಾಶ ಮಾಡುವೆನು ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. நீங்கள் இந்த 13வது அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால் ನೀವು 13ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವುದಾದರೆ ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிடுகிறார், ದೇವರು ಮೋಶೆಗೆ ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ, நீ என்ன செய்ய வேண்டும்? ಏನು ಮಾಡಬೇಕು? 12 பேரை கானான் தேசத்திற்கு அனுப்பு. 12 ಜನಗಳನ್ನು ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಕಳುಹಿಸಿ. முதலாவது நீங்கள் அதை பார்க்க வேண்டும். ಮೊದಲು ಅದನ್ನು ನೋಡಿ. இந்த இஸ்ரேல் ஜனங்களிலே விசுவாசம் இல்லை. ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲ. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? நீங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். ನೀವು ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನು ಸ್ವತಂತ್ರ அந்த ಮಾಡುತ್ತೀರಿ. இடத்துல நானாக இருந்தால் ಅಲ್ಲಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನಾಗಿದ್ದರೆ ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ದೇವರು ನಾನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ, நீங்கள் எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று நான் சொல்லியிருப்பேன். ನೀವು ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದರೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ. ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ಏನು ಹೇಳಿದರು? ஐயோ, அந்த தேசத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிப்போமா? ಆ ದೇಶದೊಳಗೆ ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ, பிரவேசிக்காமல் போய்விடுவோமா? ಪ್ರವೇಶ ಮಾಡದೆ ಹೋಗುತ್ತೇವೆ. ஐயோ, அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று முதலாவது நாங்கள் பார்க்க ಆ வேண்டும். ದೇಶ ಹೇಗಿದೆ ಎಂದು ಮೊದಲು ನಾವು ನೋಡಬೇಕು. ஐயோ, அந்த தேசத்துக்குள்ள
தேசத்துக்குள்ளாக இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், ಆ ದೇಶದಲ್ಲಿರುವಂತ ಜನಗಳು ಹೇಗಿದ್ದಾರೆ, நிலைமைகள் எப்படி இருக்கிறது ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿರುವಂತ ಸ್ಥಿತಿಗಳು ಹೇಗಿದೆ என்று நாங்கள் பார்க்க வேண்டும் என்று ನೋಡಬೇಕು. அவிசுவாசத்திலே இவர்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள். ವಿಶ್ವಾಸದಿಂದ ದೇವರ ಬಳಿಗೆ ಇರುತ್ತಾರೆ. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? 12 பேரை ஏற்படுத்துகிறார், 12 ಏರ್ಪಡಿಸಿ கானான் தேசத்திற்கு அனுப்புகிறார். ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ அந்த ಕಳಿಸಿದ್ದಾರೆ. இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ನೋಡುತ್ತಾರೆ யோசுவா காலேபும் ಯೆಹೋಶುವ ಕಾಲೇಬ್ அந்த இடத்துல இருக்கிறார்கள். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. இந்த ஜனங்கள் இப்படியாக சொல்லுகிறார், ಜನಗಳು ಹೀಗೆ ಇದ್ದಾರೆ. இன்னும் 10 பேர் யாக்கோபு யோசுவாவிலே காலேபோட போயிருக்கிறார்கள். ಇನ್ನು 10 ಜನ ಯೆಹೋಶುವ ಹಾಗೂ ಕಾಲೇಬನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. இவர்கள் அவிசுவாசத்திலே பேசுகிறார்கள். ಅವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஐயோ, இத்தனை பெரிய தேசத்திற்குள்ளாக நாங்கள் எப்படி போக முடியும்? ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇಶದೊಳಗೆ ನಾವು ಹೇಗೆ ಹೋಗಲು ஐயோ, இதில் இருக்கிற ஜனங்கள் பாருங்கள் எவ்வளவு பெரிய மனுஷர்களாக இருக்கிறார்கள். ಅದರೊಳಗೆ ಇರುವಂತ ಜನಗಳು ಅವರು ಬಹಳ ಒಂದು ಎತ್ತರ ಗಾತ್ರವಾಗಿ அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டு கிளிகளைப் போல இருக்கிறோம். ಅವರುಗಳ ಮುಂಭಾಗ ನಾವುಗಳು ಒಂದು ಮಿಡತೆಗಳಾಗಿದ್ದೇವೆ. இவர்களுக்குள்ள இந்த தேசத்திற்குள்ளாக நாங்கள் போய்விட்டோம் என்றால் நாங்கள் அழிந்து போகும் என்று இந்த ஜனங்கள் முறுமுறுத்துக் ಈ கொண்டிருக்கிறார்கள். ದೇಶದೊಳಗೆ ನಾವು ಹೋದರೆ ನಾವುಗಳು ನಾಶವಾಗುತ್ತೇವೆ ಅಂತ ಅವರಲ್ಲಿ ಗುಡುಗುಡುತ್ತಾರೆ. அதற்கு பின்பு என்ன சொல்லுகிறார்? ಅದಾದ ಮೇಲೆ இவர்கள் மோசே இடத்தில் வருகிறார்கள். ಮೋಶೆ ಬಳಿಗೆ இந்த ಬರುತ್ತಾರೆ. 10 பேர் சொல்லுகிறார்கள், 10 ಜನರು ಹೇಳ್ತಾರೆ, ஐயோ, அந்த தேசத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க முடியாது, ದೇಶದೊಳಗೆ ನಾವು ಹೋಗಲು ಸಾಧ್ಯ, நாங்கள் மரித்து விடுவோம். ನಾವು ಸಾಯುತ್ತೇವೆ. ஆனால் யோசுவாவும் காலேபும் பார்த்தீர்கள் என்றால் ಯೆಹೋಶುವ ಕಾಲೇಬನ அவர்கள் விசுவாசம் இருக்கிறது. ಅವರೊಳಗೆ ವಿಶ್ವಾಸವಿದೆ. அவர்களுக்குள்ளாக விசுவாசம் இருந்த காரணத்தினாலே ಅವರಿಬ್ಬರೊಳಗೆ ವಿಶ್ವಾಸವಿದ್ದ இந்த ಕಾರಣದಿಂದ 2 பேர்கள் மட்டும்தான் கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். ಇವರಿಬ್ಬರು ಮಾತ್ರವೇ ಕಾನಾನ್ ದೇಶದೊಳಗೆ ಪ್ರವೇಶ இன்னும் ಮಾಡುತ್ತಾರೆ. 10 பேருடைய குடும்பத்தை ஆண்டவர் அழித்து விடுகிறார். ಇನ್ನು 10 ಜನಗಳ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರಲ್ಲಿ ನಾಶ அப்ப ಮಾಡುತ್ತಾರೆ. இவர்கள் இப்படியாக மோசே இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், ಮೋಶೆ ಬಳಿಗೆ ಬಂದು ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ, நாங்கள் சாக வேண்டும் என்று எகிப்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்தியா? ನಾವು ಸಾಯಬೇಕೆಂದು ಐಗುಪ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀವಿ. இந்த கல்லுகளை எடுத்து மோசேவை யாக்கோபும் யோசுவாயும் காலேபும் சாவடிக்க கல்லுகளை எடுக்கிறார்கள். ಮೋಶೆಯನ್ನು ಕಾಲೇಬನನ್ನು ಹಾಗೂ ಯೆಹೋಶುವನನ್ನು ಹೊಡೆದು நாங்கள் எகிப்திலே ಸಾಯಿಸಿದ್ದಾರೆ. இருந்திருப்போம், ನಾವು ಐಗುಪ್ತದಲ್ಲಿ அது நலமாய் இருந்திருக்கும். ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದೆ. ஆனால் நீ வந்து பார்த்தியா என்றால் ನೀನು ನೋಡುವಾಗ நாங்கள் சாக வேண்டும் என்று கானான் தேசத்திற்குள்ளாக எங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறாயா? ನಾನು ನಾವು ಸಾಯಬೇಕೆಂದು ನೀವು ನಮ್ಮನ್ನು ಐಗುಪ್ತದಿಂದ ಇದಕ್ಕೆ ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀವಿ. இவர்களுக்குள்ளாக அவிசுவாசம் நிரம்பி இருக்கிறது. ಇವರೊಳಗೆ ಅವಿಶ್ವಾಸ ஆனால் ತುಂಬಿದೆ. யோசுவாக்குள்ளாகவும் காலேபுக்குள்ளாகவும் ಯೆಹೋಶುವ ಹಾಗೂ ಕಾಲೇಬನೊಳಗೆ ஆண்டவருடைய விசுவாசம் காணப்படுகிறது. ದೇವರ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ இவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் அந்த ஜனங்களை எங்களுடைய கரங்களிலே கொடுக்க போகிறார்கள், ದೇವರು ಆ ಜನಗಳನ್ನು ನಮ್ಮ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. எங்களால் அவர்களை மேற்கொள்ள முடியும். ನಾವು ಅವರ ಜಯಿಸಲು கானான் தேசத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். ಕಾನಾನ್ ದೇಶದೊಳಗೆ ನಾವು ಪ್ರವೇಶ அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் எகிப்திலே மரித்திருந்த நலமாயிருக்கும், ನಾವು ಐಗುಪ್ತದಲ್ಲೇ ಸತ್ತಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. இல்லாவிட்டால் இந்த வனாந்தரத்தில் நாங்கள் மரித்தால் நலமாயிருக்கும். ಇದೇ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಸತ್ತರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. அவர்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் அந்த இடத்துல பதில் கொடுக்கிறார். ಆಗ ಅವರು ಮಾಡಿದಂತ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರಿಗೆ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ. அவர்கள் என்ன சொன்னார்கள்? ಏನು ಹೇಳಿದರು? இந்த வனாந்தரத்தில் மரித்தால் நலமாயிருக்கும். ಅರಣ್ಯದಲ್ಲೇ ನಾವು ಸತ್ತರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. அதை போலவே அந்த சந்ததி முழுவதும் வனாந்தரத்திலே மறைத்து விடுகிறது. ಹಾಗೆ ಒಂದು ಸಂತತಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಸಾಯುತ್ತಾರೆ. கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை. ಕಾನಾನ್ ದೇಶದೊಳಗೆ ಹೋಗಲಾಗಲಿಲ್ಲ. அப்ப வார்த்தையை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ತಿಳಿಯಬೇಕು. இது வந்து பார்த்தீர்கள் என்றால் ಅದನ್ನು ನೋಡುವಾಗ இது கடைசியான பின்மாற்றமாக இருக்கிறது. ಇದು ಹಿಂಜಾರಿನ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. கடைசியான பின்மாற்றம். ಕೊನೆಯ ಹಂತದಲ್ಲಿ ಇವರು ಹಿಂಜಾರಿ ಹೋದರು. இவர்கள் கொலையா இதெல்லாம் this was the last falling away. ಅಂದ್ರೆ ಇದು ಒಂದು ಕೊನೆಯದಾಗಿ ಇವರು ಹಿಂಜಾರಿ ಹೋದರು. அதற்கு முன்பாக அநேக விதமான அவிசுவாசங்கள் இவர்களுக்குள்ளாக இருந்தது. ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅನೇಕ ಅವಿಶ್ವಾಸದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಇವರಲ್ಲಿ ಇತ್ತು. கடைசியாக என்ன செய்கிறார்? ಕೊನೆಯದಾಗಿ இவர்கள் பின்மாற்றம் அடைந்தவனே ಇವರು ಹಿಂಜಾರಿ ಹೋದರು. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இவர்களின் மேலே விழுந்து விடுகிறது. ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಇವರ ಮೇಲೆ ಬಂದಿದೆ. அதற்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் ಅದರ ಮೇಲೆ 7 இடத்துல இவர்கள் பாவங்கள் செய்கிறார்கள். 7 ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇವರು ಪಾಪ ಮಾಡುತ್ತಾರೆ. 7வது அவ்வளவு இருக்கிற இன்னும் எவ்வளவு 1000 லட்சமான பாவங்கள் செய்திருப்பார்கள் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ಆದ್ರೆ ವೇದದಲ್ಲಿ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಇದೆ, ಇವರು ಎಷ್ಟು ಸಾವಿರ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ಅದು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஆண்டவர் ದೇವರು எகிப்திலிருந்து விடுதலையாக்கி ಐಗುಪ್ತದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ இவர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறார். ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಕೊಂಡು மாரா என்று ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறார். ಮಾರಾ ಎಂಬ ಸ್ಥಳಕ್ಕೆ. அந்த இடத்துல தண்ணீர் எப்படி இருக்கிறது? ನೀರು ಹೇಗಿದೆ? கசப்பாக இருக்கிறது. ಕಹಿಯಾಗಿ ಇದೆ. இவர்கள் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಗಡುಗುಡುತ್ತಲೇ ಇದೆ. அப்பொழுது ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுகிறார், ದೇವರು ಮೋಶೆ ಬಳಿಗೆ ஒரு ಹೇಳುತ್ತಾರೆ, உடன் பீஸ் எடுத்து தண்ணிக்குள்ளாக போடு. ಒಂದು ಮರದ ತುಂಡನ್ನು ಅದರಲ್ಲಿ ಹಾಕು. ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்கிறார். ದೇವರ ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತಾರೆ. அந்த தண்ணீர் வந்து பார்த்தீர்கள் என்றால் ஸ்வீட்டாக மாறி ಆ விடுகிறது. ನೀರು ಆಗ ಅಲ್ಲಿ ಸಿಹಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. அத்தனை லட்ச ஜனங்கள் தண்ணீரை குடிக்கிறார்கள். 10 ಲಕ್ಷ ಜನರು ನೀರನ್ನು ಕುಡಿಯುತ್ತಾರೆ. அதற்கு பின்பு ஆண்டவர் இந்த ஜனங்களை ஏலிம் என்ற இடத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ಆಮೇಲೆ ದೇವರನ್ನು ಏಲಿಮ್ ಎಂಬ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕೊಂಡು அந்த ಬರ್ತಾರೆ. இடத்திலே தண்ணி அதிகமாக இருக்கிறது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀರು ಹೆಚ್ಚಾಗಿದೆ. அநேக போஜனங்கள் இருக்கிறது. போஜனம் இருக்கிறது. ಹೆಚ್ಚಾಗಿ ಅಲ್ಲಿ ಆಹಾರಗಳಿದೆ. ஆனால் அந்த இடத்துல இவர்களுக்கு
இவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவில்லை. ಇವರು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆண்டவர் நன்மை செய்தார். ದೇವರು ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಿದರು. ஆனால் நன்றி உள்ள இருதயம் இவர்களுக்குள்ளாக இல்லை. ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳ ಹೃದಯ ಇವರಿಗೆ ಇಲ್ಲ. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் ಅದ ಮೇಲೆ ನೋಡಿ ஆண்டவர் சீனாய் மலையிடத்தில் இவர்களை கொண்டு வருகிறார். ದೇವರು ಸೀನಾಯಿ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕೊಂಡು இவர்கள் மோசேக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். ಮೋಶೆ ಆರೋನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಗುಡುಗುಟ್ಟಿದ್ದಾರೆ. நாங்கள் எகிப்திலே இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ಐಗುಪ್ತದಲ್ಲಿದ್ದರೆ ಚೆನ್ನಾಗಿದ್ದೇವೆ. அதற்கு பின்பு எங்களுக்கு சாப்பாடு இல்லை என்று முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಊಟ ಇಲ್ಲ, ಊಟ ಇಲ್ಲ ಎಂದು அதே எனக்கு சோறு வேண்டும், ಊಟ ಬೇಕು, எனக்கு பூவா வேணும் ನನಗೆ ಊಟ ಬೇಕು. என்று இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இல்லையா, அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ಅಲೆಯುತ್ತಲಿಲ್ಲ. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? வானத்தை திறந்து இவர்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார். ಆಕಾಶದಿಂದ ಇವರಿಗೆ ಮನ್ನವನ್ನು அதிலையும் பாருங்க, பேராசை பிடித்த ஜனங்கள் ಅದರಲ್ಲೂ ಬಹಳ ದುರಾಸೆ ಜನ. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ದೇವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ உனக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டுமோ ಎಷ್ಟು ಬೇಕು இன்றைக்கு நீ அதை எடுத்துக்கொண்டு சேர்த்துக்கொள். ಇಂದು ಎಷ್ಟು ಬೇಕೋ ಅಷ್ಟು ஆனால் ஒரு மாதத்திற்கு வேணுமாயிருக்கிற காரியங்களை ஜனங்கள் சேர்த்துக் கொண்டார்கள். ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ಬೇಕಾದಂತ ಆಹಾರವನ್ನು ಸೇರಿಸಿಟ್ಟ. அது புழு புழுத்து விட்டது. ಅದು ಹುಳು ಹುಳು ಆಯ್ತು. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? உனக்கு அந்த நேரத்திற்கு என்ன தேவையோ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ಎಷ್ಟು ಬೇಕು ஆண்டவர் நம்மை அதை கொடுக்க என்று அழுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயோட கோலை எடுத்து அந்த கண்மலையை அடி என்று சொல்லுகிறார். அந்த ಬೆಟ್ಟವನ್ನು ನೋಡಿ ಮಾತಾಡಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಮೋಶೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அது வேற வேற இன்சிடென்ட். அது ஒரு வாட்டி பேச சொல்லுகிறார், ಒಂದು ಸಾರಿ இன்னொரு அடிக்க சொல்லுகிறார். அந்த இடத்திலிருந்து தண்ணீர் வருகிறது. இவர்கள் தண்ணீரை குடித்து சந்தோஷமாகிறார்கள். ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ. அது மட்டுமல்ல, ஆண்டவர் மன்னா கொடுத்திருந்தார். ಮನ್ನಾ ಕೊಟ್ಟರು. இப்பொழுது அவர்களுக்கு மன்னா தேவையில்லை. ಈಗ ಅವರಿಗೆ ಮನ್ನಾ ಬೇಡ. ஐயோ, எகிப்திலே நாங்கள் மீன்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். ಮಾಂಸವನ್ನು ತಿನ್ನುತ್ತಲಿದ್ದರು. எல்லா விதமான காரியங்கள் எங்களுக்கு இருந்தது. ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳು இந்த வனாந்தரத்தில் ஒண்ணுமே இல்லை. மோசே, நாங்கள் எகிப்தில் இருந்த நலமா இருந்தது. ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. எதற்காக இந்த இடத்துக்கு எங்களுக்கு கொண்டு வந்தார்கள்? ಕೊಂಡು ಬಂದೆ. முறுமுறுக்கிறார்கள். ಮುರುಗುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவிசுவாசம் நிறைந்து இருக்கிறது. ವಿಶ್ವಾಸ ತುಂಬಿ. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் ಹೇಳಿದರು, உங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்றால் ಈಗ ಮಾಂಸ ಬೇಕು. நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ನನಗೆ ಕೊಡು. ஆண்டவர் கொடுத்தார். ದೇವರು ಕೊಟ್ಟ. சாப்பிடும்போது எத்தனையோ ஜனங்கள் மரித்து ಅದು விட்டார்கள். ಸಾಯುವ ಅಂದ್ರೆ ಅದನ್ನು ತಿನ್ನುತ್ತಿರುವಾಗಲೇ ಎಷ್ಟೋ ಜನ ಸತ್ತು ಹೋದರು. தேவையானதை கொடுத்தார். ಬೇಕಾದನ್ನು அந்த ಕೊಟ್ಟರು. இடத்திலே இவர்கள் நிம்மதியாக சாப்பிடாமல் ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇವರು ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ತಿನ್ನದೆ வாயிலே இருக்கிறது. வாயிலே ಇದೆ. முழுங்குவதற்கு முன்பாக மரித்து போய் விடுகிறார்கள். ಅದನ್ನು ನುಂಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅಲ್ಲಿ ಸಾಯ್ತಾರೆ. இவ்விதமான எத்தனையோ பாவங்கள் செய்கிறார்கள். ಈ ವಿಧವಾಗಿ ಎಷ್ಟೊಂದು ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾರೆ. இவ்விதமான எத்தனையோ பாவங்கள் ಎಷ್ಟೋ செய்கிறார்கள். ಪಾಪ ಮಾಡುತ್ತಾರೆ. கடைசியாக இந்த சந்ததியானது ಬೇದಾಗಿ ಸಂತತಿ அந்த கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். ದೇಶದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿ இவர்களுக்குள்ளாக அவிசுவாசம் இருக்கிறது. ಇವರಿಗೆ ಅವಿಶ್ವಾಸ ಇದೆ. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟ ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ದೇವರು ನೆರವೇರಿಸಿದ್ದಾರೆ. இவர்களுக்குள்ளாக விசுவாசம் இல்லை. ಇವರಿಗೆ ವಿಶ್ವಾಸ வெறும் யோசுவாக்கும் காலேபுக்கும் மட்டும் தான் விசுவாசம் இருக்கிறது. ಯೋಶುವನಿಗೆ ಕಾಲೇಬನಿಗೆ ಮಾತ್ರ ವಿಶ್ವಾಸ ಇದೆ. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த யோசுவாவும் காலேபும் ಯೋಶುವ ಕಾಲೇಬು மற்றும் 20 வயதிற்குள்ளாக இருக்கிற ஜனங்கள் மட்டும் தான் ಹಾಗಾದ್ರೆ ಯೋಶುವ ಕಾಲೇಬ್ ಹಾಗೂ 20 ಒಂದು ವಯಸ್ಸುಳ್ಳವರ ಒಳಗೆ இவர்கள் மட்டும் தான் கானானுக்குள்ளாக போவார்கள். 20 ವಯಸ್ಸಿನ ಒಳಗಿರುವವರು ಮಾತ್ರ ಕಾನಾನಿಗೆ இந்த ಹೋಗ್ತಾರೆ. மீதியான ஜனங்களை நான் அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். ಕಾಲ ಜನರು ನಾಶ ಮಾಡುವುದು ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆண்டவர் அதை போலவே இந்த ஜனங்களை நாசம் பண்ணிவிட்டார். ದೇವರು ಅದನ್ನು ಹಾಗೆ ಈ ಜನಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡಿದ್ದಾರೆ. வெறும் செகண்ட் ஜெனரேஷன் மட்டும் தான் ಎರಡನೇ ಸಂತತಿ ಮಾತ್ರವೇ கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறார். ಕಾನಾನ್ ದೇಶದೊಳಗೆ ಹೋಯಿತು. ஆண்டவர் அப்படிப்பட்ட மோசே தீர்க்கதரிசியே விடல. ದೇವರ ಆಜ್ಞೆಯ ಪ್ರವಾದಿಯಾದ ಮೋಶೆಯನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. மோசே ஆண்டவர் இந்த மோசேக்கு என்ன சொன்னாரு? ಮೋಶೆಗೆ ಹೇಳಿದರು, அது இடத்துல பேசு. ಅಂದ್ರೆ அந்த ಬಂಡೆಯನ್ನು ನೋಡಿ இல்ல இல்ல, ஒரு வாட்டி அடி என்று சொல்லுங்க. ಒಂದು ಸಾರಿ ಹೊಡಿ ಎಂದರು. மோசே என்ன செய்கிறார்? ಮೋಶೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? கோபத்தில ஒரு கோபம் ಪಾಪ எடுத்து அடிக்கிறார். ಹೊಡಿತಾರೆ. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, ಹೇಳ್ತಾರೆ, ಮೋಶೆ என்னுடைய தீர்க்கதரிசியே, ಪ್ರವಾದಿಯೇ, நான் உன்னிடத்துல என்ன சொன்னேன்? ನಾನಿದ ಬಳಿಗೆ ಹೇಳಿದೆ. அது இடத்துல பேச சொன்னேன். ಅದರ ಬಂಡೆ ನೋಡಿ உன்னை யார் அடிக்க சொன்னது? ಯಾರು ಹೊಡೆಯಲು ಹೇಳಿದರು? இந்த காரணத்தினாலே ಈ ಕಾರಣದಿಂದ நீ கானானை தூரத்திலிருந்து பார்க்க போகிறாய். ಕಾನಾನನ್ನು ದೂರದಿಂದ ನೋಡುತ್ತೀಯ. ஆனால் கானானுக்குள்ளாக நீ பிரவேசிப்பதில்லை. ಕಾನಾನೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದಿಲ್ಲ. இன்னும் எத்தனையோ ஜனங்கள் நானும் நீங்கள் மோசையை போலவே ನಾವು இருக்கிறோம். ಕೂಡ ಎಷ್ಟೋ ಜನಗಳು ಮೋಸ ಆಗಿದ್ದೇವೆ. சில இடத்துல பாவம் செய்துவிட்டு ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟು பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெறாமல் போய்விடுகிறோம். ಬರಬೇಕಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಾಣದೆ ಹೋಗುತ್ತೇವೆ. ஆனா இன்னும் சில ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? ಕೆಲವು ಜನಗಳು ಹೇಗಿದ್ದಾರೆ? அவிசுவாசம் நிரம்பி இருக்கிறது. ವಿಶ್ವಾಸ ತುಂಬಿದೆ. விசுவாசம் இல்ல, ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲ. இதயத்திற்குள்ளாக வெறும் பாவம் இருக்கிறது. ಬರೀ ಹೃದಯದಲ್ಲಿ ಪಾಪಗಳಿವೆ. பாவம் என்கிற அவிசுவாசம், ಪಾಪ ಎನ್ನುವಂತ ಅವಿಶ್ವಾಸ. இந்த அவிசுவாசமானது ವಿಶ್ವಾಸವಾದ இந்த ஜனங்களை கானானுக்குள்ள விடவில்லை. ಈ ಜನಗಳನ್ನು ಕಾನೂನೊಳಗೆ ಬಿಡಲಿಲ್ಲ. இந்த அவிசுவாசமானது ವಿಶ್ವಾಸವಾದ ஒரு மனுஷன் பரலோகத்திற்கு போகவும் விடாது. ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அப்போ நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அவிசுவாசமானது ವಿಶ್ವಾಸವಾದ ஆண்டவருக்கு முன்பாக
நிச்சயமாக ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. ಮುಂದೆ ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾಪವಾಗಿದೆ. கடைசியாக 2 வார்த்தைகளை வாசித்து முடித்து விடுகிறேன். ಹಾಗೆ 2 ವಾಕ್ಯವನ್ನು ಮುಗಿಸೋಣ. திருப்பிಕೊಳ್ಳலாம் வேதத்தை. ತಿರುಗಿಸೋಣ. எபிரேயர் ಇಬ್ರಿಯರು 2வது அதிகாரம். 2ನೇ ಅಧ್ಯಾಯ. சாரி 2 இல்ல. சாரி. எபிரேயர் 3வது அதிகாரம். ಇಬ್ರಿಯರು 3ನೇ ಅಧ್ಯಾಯ. 7வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். 7ನೇ ವಚನದಿಂದ ನೋಡೋಣ. எபிரேயர் 3 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 7ನೇ ವಚನದಿಂದ ನೋಡೋಣ. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போது சோதனை நாளிலும் நடந்ததைப் போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்களுடைய பிதாக்களை என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதுமே வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். 12 வாசிங்க. 12 சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாளோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாங்கள் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரந்தியும் உறுதியாய் பற்றிக் கொள்வர்களாக கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் கோபமூட்டுதலில் நடந்ததைப் போல உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமானில் யாரை ஆரோசித்தார்கள்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்ப இந்த இடத்துல இந்த நிருபத்தை எழுதுகிறவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக இந்த ஜனங்கள் எதற்காக போகாமல் இருந்தார்கள் என்றால் கீழ்ப்படியாமை
கீழ்ப்படியாமையின் நிமித்தம், ಅವಿಧೇಯತೆಯ ನಿಮಿತ್ತ, அவிசுவாசத்தின் நிமித்தம், ಅವಿಶ್ವಾಸದ ನಿಮಿತ್ತ, கீழ்ப்படியாத நிமித்தம், ಅವಿಧೇಯತೆಯ ನಿಮಿತ್ತ, அவிசுவாசத்தின் நிமித்தம் ಅವಿಶ್ವಾಸದ ನಿಮಿತ್ತ நான் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ನೀವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ இந்த ಇಲ್ಲ. அவிசுவாசமானது பயங்கரமான பாவமாக இருக்கிறது. ಅವಿಶ್ವಾಸವಾದದ್ದು ಭಯಂಕರವಾದ ಪಾಪ. அவிசுவாசத்திற்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கிறது? ಅವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ವಿರೋಧ ಏನಿದೆ? சத்தமாக, ಅವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ವಿರೋಧ அவிசுவாசத்திற்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கிறது? ಏನಾಗಿದೆ? சத்தமாக எல்லாம் ஒரே வாய்ஸோட எல்லாரும் ಒಂದೇ ಸ್ವರದಲ್ಲಿ ಹೇಳಿ. சத்தமாக கேட்கல கேட்கல கேட்கல. விசுவாசம். ವಿಶ್ವಾಸ. யாரின் மேல விசுவாசம்? ಯಾರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம். ಪ್ರಸಾದ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ. அவருடைய வாக்குத்தத்தங்களின் மேல விசுவாசம். ವಾಗ್ದಾನದ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ. அவருடைய ராஜ்யத்தின் மேல விசுவாசம். ಅವರ ರಾಜ್ಯದ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ. ஆண்டவரின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ದೇವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿ இந்த ಕಾಣಬೇಕು. ஜனங்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம் ಜನಗಳ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ இவர்கள் கானானுக்குள்ளாக பிரவேசிக்கவில்லை, ಕಾಣೊಳಗೆ ಪ್ರವೇಶ ராஜ்யத்திற்குள்ளாகவும் பிரவேசிக்கவில்லை. ರಾಜ್ಯದೊಳಗೂ ಪ್ರವೇಶ அப்ப நான் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. விசுவாசம் எப்படி வருகிறது? ವಿಶ್ವಾಸ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? பவுல் ரோமர் 10 அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறார். ರೋಮಾಪುರ 10 ಹೀಗೆ ಬರುತ್ತದೆ. விசுவாசம் எப்படி வருகிறது? ವಿಶ್ವಾಸ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? கிறிஸ்துவனுடைய வார்த்தை கேட்க கேட்க விசுவாசம் பெருகுகிறது. ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ ವಿಶ್ವಾಸ ಬರುತ್ತದೆ. வார்த்தை வாசிக்க வேண்டும், ವಾಕ್ಯ ಓದಬೇಕು, வார்த்தை தியானிக்க வேண்டும், ವಾಕ್ಯ ಧ್ಯಾನಿಸಬೇಕು, அதனோட விசுவாசம் இருக்க வேண்டும். ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿರಬೇಕು. எத்தனை பேர் ஒரு நாள் அரை மணி நேரம் வேதத்தை தியானிக்கிறீர்கள்? ನೀವು ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ ಅರ್ಧ ಗಂಟೆಗಳ ಕಾಲ ವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. 1 hour, 1 ಗಂಟೆಗಳ ಕಾಲ, 2 hour, 2 ಗಂಟೆಗಳ ಕಾಲ, 3 hour, 3 ಗಂಟೆ, 4 hour, 4 ಗಂಟೆ, 5 hour. 5. வேற சிலர் மட்டும் தான் 3 hour, 4 hour, 5 hour. ಬರೀ ಕೆಲವರು ಮಾತ್ರ 3-4 ಗಂಟೆಗಳ ಕಾಲ. எவ்வளவு பேர் ஒரு அதிகாரம் படிக்கிறீங்க? ಇದರ ಒಂದು ಅಧ್ಯಾಯ ಮಾತ್ರ ಓದುತ್ತೀರಿ. ಒಂದೇ ಒಂದು ಅಧ್ಯಾಯ ಮಾತ್ರ, ஒரே ஒரு அதிகாரம். ಒಂದೇ ಅಧ್ಯಾಯ ಮಾತ್ರ. எவ்வளவு பேர் 10 நிமிஷம் வேதத்தை ಇದರ வாசிக்கிறீங்க? 10 ನಿಮಿಷ ವೇದ ಓದುತ್ತೀರಿ. யாரு வேதத்தை வாசிக்காமலே ಯಾರು இருக்கிறீர்கள்? ವೇದವನ್ನು ಓದದೇ ಇದ್ದೀರಿ? கரங்களை உயர்த்து. ಕೈ ಎತ್ತಿರಿ. ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ನೋಡುತ್ತಲಿದ್ದಾನೆ. நான் இல்ல, ನಾನಲ್ಲ, ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ನೋಡುತ್ತಲಿದ್ದಾನೆ. வார்த்தையை வாசிக்கலன்னா ವಾಕ್ಯನ ಓದದೆ ಹೋದರೆ எப்படி விசுவாசம் பெருகும்? ಹೇಗೆ ವಿಶ್ವಾಸ ಹೆಚ್ಚುತ್ತದೆ? விசுவாசம் இல்லன்னா விசுவாசம் இல்லாத ஒரு அவிசுவாசம் பெருகும். விசுவாசம் ಹೆಚ್ಚುತ್ತದೆ. எங்க அவிசுவாசம் இருக்கிறதோ ಎಲ್ಲ ವಿಶ್ವಾಸವಿದೆಯೋ அங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும். ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದಿರುತ್ತೇವೆ. எங்க கீழ்ப்படியாமல் இருக்கிறதோ ಎಲ್ಲಿ ಅವಿಧೇಯತೆ ಇದೆಯೋ நரகத்திற்கு வாசல் ಆಗ திறக்கப்பட்டிருக்கிறது. ನರಕಕ್ಕೆ ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அப்ப ಉಂಟಾಗಲಿ. இந்த நிருபம் எழுதினவர் என்ன சொல்லுகிறார்? நமக்குள்ளாக விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த ವಿಶ್ವಾಸವಿರಬೇಕು. அவிசுவாசத்தின் நிமித்தம் ஜனங்கள் அழிந்து போய்விட்டார்கள். ವಿಶ್ವಾಸದ ಈ ಒಂದು ಅವಿಶ್ವಾಸದ ನಿಮಿತ್ತ ಜನಗಳ ನಾಶವಾಗಿದೆ. கடைசியாக ஒரு வார்த்தையை தியானித்து முடித்து விடலாம். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಧ್ಯಾನಿಸಬೇಕು. எபிரேயர் 14 அதிகாரம் 11 1வது வசனத்தை வாசியுங்கள். 11 விசுவாசம் என்றால் என்ன? ವಿಶ್ವಾಸವೆಂದರೆ ಏನು? விசுவாசமானது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களில் உறுதியும் காணப்படாதவைகளை நிச்சயமுமாய் இருக்கிறது. 6வது வசனத்தை வாசிக்கலாம். ಅದರಲ್ಲಿ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஒரு இடத்துல விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? காணாததை விசுவாசப்பதித்தான் விசுவாசம். ವಿಶ್ವಾಸ ಮಾಡುವುದು இப்ப ವಿಶ್ವಾಸ. இயேசுவை நான் நீங்கள் பார்க்கவில்லை, ನೀವು ನೋಡಲಿಲ್ಲ. ஆனால் ஒரு நாள் இயேசுவை பார்க்க போகிறோம். ಯೇಸುವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஆண்டவருடைய ராஜ்யத்தை இப்பொழுது நான் நீங்கள் பார்க்காமல் இருக்கிறோம், ದೇವರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ನೋಡದೇ ಇದ್ದೇವೆ. ஆனால் ஒரு நாள் நான் நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பார்க்க போகிறோம். ದೇವರಾಜ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. யார் விசுவாசி எப்படி இருக்க வேண்டும்? ವಿಶ್ವಾಸ ಹೇಗಿರಬೇಕು? விசுவாசி என்று சொல்லுகிறோம். ವಿಶ್ವಾಸ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறதா? ವಿಶ್ವಾಸ ನಮ್ಮೊಳಗಿದೆ. விசுவாசம் இருக்கிறதா? ವಿಶ್ವಾಸ ಇದೆಯೇ? ஆண்டவர் சொல்லுகிறதை நிறைவேற்ற போகிறார். ದೇವರು ಹೇಳಿದರೆ ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. செபிக்கிறோமா? வார்த்தையை வாசிக்கிறீர்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று நான் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். அப்ப வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. விசுவாசம் இருக்கிறவன் ವಿಶ್ವಾಸ ಇರುವವನು என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசித்து ಯಾರೆಂದು ವಿಶ್ವಾಸ தம்மை தேடுகிறவர்களுக்கு ಹುಡುಕುವವರಿಗೆ ஆண்டவர்
பலன் அழைக்கிற தேவன் என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರು ಫಲ ಕೊಡುವವರಿಗೆ ವಿಶ್ವಾಸ. ஆண்டவர் யாருக்கு பலனை அழைக்குவார்? ದೇವರು ಯಾರಿಗೆ ಫಲ ಕೊಡುತ್ತಾರೆ? ஆண்டவர் யாருக்கு ரிவார்டை கொடுப்பார்? ಯಾರಿಗೆ ಆದರೂ ಬಹುಮಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ? விசுவாசம் ஒரு இடத்துல இருக்கிறது, இன்னொரு இடத்துல அங்க என்ன ವಿಶ್ವಾಸ இருக்கிறது? ಇನ್ನೊಂದು ಪಕ್ಕ தேடுகிறவர்களுக்கு. ಹುಡುಕುವವರಿಗೆ. யாரு தேடுகிறார்களோ ಹುಡುಕುತ್ತಾರೋ அவர்களுக்கு ஆண்டவர் பலன் அழைக்கிற தேவனாக ದೇವರು இருக்கிறார். ಫಲ ಕೊಡುವಂತ ದೇವರು. எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? ದೇವರು ಹುಡುಕುತ್ತಾನೆ ಇದ್ದೀರಾ? வேதத்தின் மூலியமாய், ವೇದದ ಮೂಲಕ, ஜெபத்தின் மூலியமாய் ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮೂಲಕ உங்களுக்குள்ளாக எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது? ವಿಶ್ವಾಸವಿದೆ. விசுவாசத்தோடு அவிசுவாசம் தான் இருக்கிறது. ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲ, ಅವಿಶ್ವಾಸವೇ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. எனக்குள்ளாவும் சில நேரம் அவிசுவாசம் வந்து விடுகிறது. ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವಿಶ್ವಾಸ ಬರುತ್ತದೆ. ஆண்டவரை இதெல்லாம் நீர் செய்ய போகிறீரா ದೇವರು ನೀವು ಮಾಡ್ತೀಯ என்று ஆச்சரியமாக இருக்கும். ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. சில நேரத்தில் பாவத்தின் நிமித்தம் ಕೆಲವು ಸಮಯ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ அவிசுவாசம் பெருகி விடுகிறது. ವಿಶ್ವಾಸ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. ஆனால் நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಏನು ಮಾಡಬೇಕು? இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானித்து வார்த்தைகளை தியானித்து ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசித்து விசுவாசித்து அவர் தந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற போகிறார் என்று விசுவாசித்து ತಂದ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆರವೇರಿಸಿ ஆண்டவரை நான் நீங்கள் தேட வேண்டும். ದೇವರು ನಾನೇ ಹುಡುಕಬೇಕು. தேடுகிறவர்களுக்கு ಹುಡುಕುವವರಿಗೆ ஆண்டவர் பலன் அளிக்கிற தேவனாக ಫಲ ಕೊಡುವ இருக்கிறார். ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அப்போ அந்த ரெஸ்டுக்குள்ளாக நான் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். ವಿಶ್ರಾಂತಿಯೊಳಗೆ ನಾನು அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக நான் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். ವಿಶ್ರಾಂತಿಯೊಳಗೆ ನಾವು ಪ್ರವೇಶ அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக நான் நீங்கள் எப்படி பிரவேசிக்கிறோம்? ಹೇಗೆ ನಾವು ಪ್ರವೇಶ ಮಾಡಿ விசுவாசத்தின் மூலியமாய், ವಿಶ್ವಾಸದ ಮೂಲಕ கீழ்ப்படிதலின் மூலியமாய் ಹಾಗೂ ವಿಧೇಯತೆಯ ಮೂಲಕ நான் நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். ದೇವರು ಹುಡುಕಬೇಕು. ஆண்டவரை அதிகமாக தேடுங்கள். ದೇವರು ಹೆಚ್ಚಾಗಿ மனுஷனை தேடாதிருங்கள். ಮನುಷ್ಯನ ಹುಡುಕಬೇಡಿ. பெருமையான காரியங்களை தேடாதிருங்கள். ಬೇಡಾದ ಕಾರ್ಯ ಹುಡುಕಬೇಡಿ. பாவங்களில் சந்தோஷமாய் இருக்காதிருங்கள். ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. உங்களுக்கு ஜீவன் கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள். ಕೊಟ್ಟಂತ ನಿಮಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟಂತ ಕರ್ತನಾದ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಿ. ஆண்டவரை யார் தேடுகிறார்களோ ಯೇಸುವನ್ನು ಯಾರು அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சில பேர் வெட்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். ಕೆಲವರು ನಾಚಿಕೆಪಡುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் வார்த்தை இல்லை, ಕೆಲವು ವಾಕ್ಯವಿದೆ. ஏனென்றால் ஜெபம் இல்லை, ಕೆಲವು ಪ್ರಾರ್ಥನೆ அநேக வாக்குத்தத்தங்கள் இந்த காரணத்தினால் நிறைவேறவில்லை. ಅನೇಕ ವಾಗ್ದಾನಗಳು ಈ ಒಂದು ಕಾರಣದಿಂದ ನೆರವೇರಲಿಲ್ಲ. ஆனால் ஆண்டவரை தேடுங்கள், தேவனை ಹುಡುಕಿರಿ. ஆண்டவரை விசுவாசியுங்கள். விசுவாச ಮಾಡಿ. இந்த விசுவாசமானது விசுவாசமானது இந்த உலகத்தையும் ஆசீர்வாதம் கொண்டு வருகிறது. ஆசீர்வாதம் கொண்டு வருகிறது. வருகிற உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. விசுவாசம் இருந்தால் மட்டும் தான் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. கடைசி வரைக்கும் விசுவாசத்திலே நடக்க வேண்டும். ದೇವರ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ. ஏதோ ஒரு நாள் விசுவாசித்தேன் என்று அல்ல, ಏನೋ ಒಂದು ದಿವಸ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ. இப்பொழுது விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். ಈಗ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. இப்பொழுது விசுவாசித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ವಿಶ್ವಾಸ ಮಾಡುತ್ತಿರುವ சாகும் வரை விசுவாசத்திற்குள்ளாக வளர்ந்து கொண்டே ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ இருக்க ಬೆಳೆಯುತ್ತಲೇ ಇರಬೇಕು. எப்படி விசுவாசத்திற்குள்ளாக வளர முடியும்? ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬೆಳೆಯಲು ಸಾಧ್ಯ. வார்த்தை தியானிப்பதின் மூலமாக, ಧ್ಯಾನಿಸುವುದರ ಮೂಲಕ, ஜெபிப்பதின் மூலமாக, ஆண்டவரை சார்ந்து நடப்பதின் ದೇವರನ್ನು மூலமாக ಆತುಕೊಂಡು ನಡೆಯುವುದರ அவர் ಮೂಲಕ தம்முடைய கிருபையை அழைக்கிற தேவனாக ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களை நீங்கள் தாழ்த்திக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீங்கள் போனீர்கள் ದೇವರ என்றால் ಸಭಕ್ಕೆ ಹೋಗುವುದಾದರೆ சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತಾರೆ. உங்களை வாழாக்காமல் ஆண்டவர் தலையாக்குவார். ಬಲವಾಗಿ ಮಾಡಿದ ದೇವರು உங்களை ತಲೆಯಾಗಿ கீழாக்காமல் ஆண்டவர் மேலாக்க போகிறார். ಕೆಳಗಾಗಿ ಮಾಡಿದ ದೇವರು ಮೇಲೆ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ಜನ ವಿಶ್ವಾಸ கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ವಿಶೇಷವಾದ ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ